அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, குரு பெயர்ச்சி 1/5/2024 மாலை 5:21 மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகின்றார். பயிற்சி காலம் என்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவருடைய சொந்த ராசியில் இருக்கும்போது குரு ஜென்ம குருவாக வருகின்றார். அந்தந்த ராசிக்கேற்ற நிலைகளுக்கேற்ப அவருடைய காலங்கள் மாறுகின்றது. இதில் 1/5/2024 முதல் 10/5/2025 வரை இந்த குரு பயிற்சி இருக்கின்றது. இதில் வக்கரகாலம் தனி. குருவின் வக்கரகாலம் என்பது 15/10/2024 முதல் 11/2/2025 வரை. இதுதான் வக்கரகாலம். பொதுவாக அதிசாரம் என்பது முன்னோக்கி செல்வதும் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வதும் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளே. இந்த கிரகங்களுடைய நிலையை பார்க்கும்போது குரு பகவான் எல்லாருக்கும் ஒரு குரு இருப்பார். அவரை வணங்கித்தான் குரு இல்லாத வித்தை பலிக்காது என்று சொன்னார்கள். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம், அண்ணன் கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் சிறப்பாசிரியராக ஜோதன திராவிடையனுடைய பத்திரிகையில் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியை பற்றி அவர் பலன் கூறினால் அவர் பரிகாரங்கள் கூறுகின்றேன். இந்த பரிகாரம் என்பது ஒரு நல்ல விஷயம். ஒரு மனிதன் 5ல் குரு இருந்தால் அது ராஜகிரகமாக சொல்லுவார்கள். 5ல் காரக பாவநாசி என்றும் சொல்லலாம். 10ல் குரு இருந்தால் பதவி நாசம் தொழில் நாசம் என்று சொல்வார்கள். அப்பொழுது அவன் ஊரை விட்டு ஓடி விடுவானா? முதல் கேள்வி. இது நடக்குமா நடக்காதா? எந்த கிரகமும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த தர்ம தேவதைக்கு கட்டுப்பட்டதே அப்படிங்கிறதான் என்னுடைய குறிக்கோள். இந்த தர்ம தேவதைங்கிறது என்னது? பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா தாமே வரும் இருக்கான். அப்போ நமக்கு யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே முதல்ல பெரிய விஷயம். அதை விட ஒரு பெரிய கொடுப்பன் என்னன்னு கேட்டால், இந்த குரு என்பது ஒரு நல்ல கிரகம். பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உண்டு. இன்னைக்கு தங்கத்தினுடைய விலைவாசியை பார்க்குறீங்க. மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறதுக்குள்ள ஒரு பவுன் தங்கம் 55,000க்கு போயிடுச்சு. நீ எத்தனாயிரத்துக்கு போகும் சாமின்னு தெரியாமல் இருக்காங்க. நான் பிறக்கும்போது தங்கம் ஒரு பவுன் 100 ரூபாயா எங்கள் அம்மா சொல்லுது. இன்றைக்கி ஒரு பவுன் 50,000 ரூபா. அப்போ என் பேரன் பேத்தி காலத்தில் ஒரு பவுன் 2 லட்சம் ரூபாய்க்கு போயிடும். அப்போ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? அது 22 காரட்டோ 24 காரட்டோ, தங்கம் தான். புடம் போட போட சுத்தமாகும். அப்போ வாழ்க்கையில் குருவால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமும் ஒரு நன்மையை கொடுக்கும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு என்பவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பவராகவும் இருக்கலாம், நாம் வணங்கும் கடவுளாகவும் இருக்கலாம். இந்த குருவுக்கு குரு யார்? தட்சிணாமூர்த்தி. அவர் தெற்கு நோக்கி உட்கார்ந்துருப்பார், குரு வடக்கு நோக்கி உட்கார்ந்துருப்பார். இது எங்கெல்லாம் பிரபலமாக இருக்குது? திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்க குரு பகவான் ரொம்ப அருமையான குரு பகவான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தென் திட்டையில் ஒரு குரு பகவான் இருக்கார், ஆலங்குடியில் ஒரு குரு பகவான் இருக்கார். இந்த குரு பயிற்சி சமயங்களில் அங்கே போய் ரொம்ப கும்பிடுவாங்க. என்றைக்குமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு வியாழ திசை என்பது ஒரு அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு கிரகம் தனியாக இருந்தால் அது கண்டிப்பாக அவதிகளை கொடுக்கும். அந்த குரு அவதி எப்போ கொடுக்க மாட்டார்? அவர் நினைச்சது நடக்காமல் போயிட நமக்கு அவதியை கொடுக்க மாட்டார். நம்ம நினைக்கிறதா நடந்துக்கிறதா அவர் அவதியை கொடுத்துட்டு தான் இருப்பார். அப்போ என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் அந்த பரிகாரமே. அப்படி பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல காலமே. எதையும் கெட்டதாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸுடைய தத்துவமே. எதையும் சிரமம் வராது, காப்பாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு வழி. இதுதான் நம்மளுடைய காரணம். சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் இந்த டிவி மூலம் உங்கள் அத்தனை வரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய குருநாதராக திகழக்கூடிய ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமி அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களும் ஆசீர்வாதங்களை வேண்டி இந்த குருப்பெயர்ச்சியை, வரப்போகும் குருப்பெயர்ச்சி, அதாவது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாற இருக்கக்கூடிய மே 1ஆம் தேதி வரக்கூடிய குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நான் சொல்ல இருக்கிறேன்.
அது குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி கிருஷ்ணபட்சம் புதன்கிழமை 1/5/2024. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா பகல் 1 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார். வாக்கிய கணிதப்படி பார்த்தீங்கன்னா மாலை 5:21க்கு பயிற்சி ஆகிறார். அவ்வளோதான் வித்தியாசம். ஆக குருப்பெயர்ச்சி தேதி மே 1 தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இரண்டின்படியுமே அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த 12 ராசிக்கும் குருவினால் தரக்கூடிய சாதக பாதகங்கள் பரிகாரங்கள் என்ன என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி மே 1/5/2024 முதல் 10/5/2025 வரை 1 வருட காலம், சுமார் 1 வருட காலம் இந்த குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிற பொழுது எப்பவுமே ஒரு 120 நாட்கள் அவர் வக்ரகதி ஆவார். அந்த வக்ரகதி என்பது 15/10/24 முதல் ஆரம்பமாகி 11/2/2025 வரை வக்ர நிவர்த்தி ஆவார். ஆக வரப்போகும் இந்த குரு பயிற்சியில நீங்க எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, நமக்கு நினைத்த சில சுபகாரியங்கள் நடக்குமா, நினைத்த எண்ணங்கள் நிறைவேறுமா, படிப்புல கரெக்டா படிச்சு நம்ம மேல வந்துருவோமா, நமக்கு வேலைகள் கிடைக்குமா, சுயமான தொழில் செய்வோமா, நம்ம எதிர்பார்த்த பணம் வருமா, சுபகாரியங்கள் நடக்குமா, சொந்த வீடு வாங்குவனா, வெளிநாடு போவேமா, அல்லது பிரிந்த தம்பதிகள் ஒன்றா சந்தோஷமா இருப்போமா, நமக்கு குழந்தை இல்லையே என்று ஏகி கொண்டு அந்த குவா பாக்கியங்கள் நமக்கு கிடைக்குமா, கொடுக்கல் வாங்கல்களால் நமக்கு நன்மைகள் வருமா, அரசு துறையில் ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா, அல்லது அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்குமா, கடன்கள் நமக்கு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, பணத்தினுடைய நிலை சரளமாக அமைகிறதா, இதெல்லாம் ஒரு மனிதனுடைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள். இவற்றையெல்லாம் பொதுவாக சில பெயர்ச்சிகள் வர்ற போது நாம் சந்திப்பதுண்டு. அதில் குறிப்பாக குரு பெயர்ச்சியில நம்ம இதெல்லாம் அதிகமாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் குரு பகவான் ஒரு இயற்கை சுவர். அது மட்டுமல்ல, அவர் தனகாரகன், புத்திரகாரகன். நவ கிரகங்களிலேயே யாரிடத்தில் இந்த பணத்தை கொடுக்கலாம் என்ற இறைவனை பார்த்திருக்கிறார். அந்த பொறுமையும் அந்த இறை சக்தியும் நியாயமான அமைப்பும், இவனுக்கு எந்த வகையில் நம்ம பணம் கொடுக்க வேணும், நிலையான எண்ணங்களும் தெய்வீக அனுகிரகங்களும், தன்னை இந்த பணத்தை ஆளக்கூடிய வாரிசையும் இரண்டையுமே குரு பகவானிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். குருபாக்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். உங்க ஜாதகத்தில் நீங்க பாருங்க, குரு 3 பார்வைகளை பார்க்கின்றார் அல்லவா. அதாவது தான் நின்ற இடத்தில் பார்க்கின்ற பொழுது 5, 7, 9ஆம் பார்வைகள் பார்ப்பதாக அவருக்கு சிறப்புகள். இதுல என்ன சிறப்பு இருக்குன்னா, 2 திரிகோண பார்வை, ஒரு கேந்திரம். இந்த கேந்திரம் 7ஆம் பாவத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஆனால் இந்த 5, 9 என்ற 2 திரிகோணத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானுக்கு மட்டும்தான் இந்த அம்சம் இருக்கிறது. இன்னொன்று, இதற்கு மேல் சிறப்பு என்னவென்றால், உங்க கட்டத்தில் குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் தான் பார்க்கக்கூடிய 3 கட்டங்களையும், அதாவது ஜாதகத்தில் சரம், ஸ்தரம், உபயம் என்று 3 பிரிவுகள் இருக்கின்றன. குரு பகவான் எந்த ராசியில் இருந்தாலும் அவர் தன்னுடைய 3 பார்வைகளையும், அந்த 5, 7, 9ஆம் பார்வைகளையும், ஒன்று சரத்திற்கும், ஒன்று ஸ்திர ராசிக்கும், ஒன்று உபயராசிக்கும் விழுகும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், சரியாக இருக்கும். இப்படிப்பட்ட பாக்கியங்கள் குரு பகவானை தவிர வேறு யாருக்கும் அல்ல. குருபகவானுடைய முக்கிய அதிதேவதை தட்சாமூர்த்தியாகவும், பிரம்மனாகவும், பதஞ்சலி முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள் இவர்களெல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளில் பார்க்கின்ற பொழுது சக்கரத்தாழ்வார், லட்சுமி நரசிம்மர் இவங்கெல்லாம் குருவுக்கு உட்பட்ட தேவதைகளாக வழிபாடு செய்கின்றார்கள். காயத்ரி தேவியும், அம்பிகையும் மற்றும் மரகத மீனாட்சி, ஞானத்தின் சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியும் இவர்களை வணங்குகின்ற பொழுதும் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும். குருவுக்கு உபதேசம் அளித்து குருவே சுப்பிரமணியுடைய ஸ்தலத்தில் சென்று தியானம் செய்து வரம் பெற்ற திருச்செந்தூர் குருஸ்தலம் என்று அதை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட குருஸ்தலம் மிகவும் சிறப்புடையது. குருஸ்தலம் என்று நம் தமிழகத்தில் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் மிக முக்கியம் வாய்ந்தது. 2வது தென்குடி திட்டை, அங்கே ராஜகுருவாக தனிப்பட்ட குருவாக இருக்கிறார் வசிஷ்டேஸ்வரருடைய ஆலயத்திலேயே. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆபத்து சகாயேஸ்வரர், அது மிகவும் ஒரு குருஸ்தலமாக சிறப்பு பெற்று திகழ்கிறார். பாடி திருவழிதாயம் என்று சென்னையில இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கிறார். அது மிகப்பெரிய சிறப்பு. இந்த பாடி திருவழிதாயத்தில் தான் மகா கணபதிக்கு பிரம்மாவுடைய புத்திரர்களாகிய சித்தி புத்தியை திருமணம் செய்த இடம். அப்படிப்பட்ட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்லீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறப்புடையது. அதே சென்னையில் தியாகராஜர் வடிவுடைய அம்மன் ஆலயத்திலும் வடக்கு பார்த்த குரு பகவான் இருக்கிறார். அதுவும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது தெற்கு பார்க்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவான் திசை மாறி பார்ப்பது சிறப்பு. அப்படி திசை மாறி பார்ப்பதில் கிழக்கே பார்ப்பது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் என்ற ஊர். அங்கே கிழக்கு நோக்கி பார்க்கின்றார். மேற்கு நோக்கி திருவழிதாயம் என்ற பாடி,
வடக்கு நோக்கி திருவெற்றியூர், இந்த மாதிரி திசைகளில் எல்லாம் குரு பகவான் மாறி பார்ப்பது மிகவும் சிறப்பு. இப்படிப்பட்ட குருஸ்தானங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வழிபாடுகள் செய்தால் உங்கள் குறைகள் அனைத்தும் நீங்கி குருவர் திருவருளாக பெற்று மென்மேலும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். மேசராசி அன்பர்களே, உங்க மேசத்துக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 ஆண்டுகள குரு பெயர்ச்சி நன்மை இல்லை. விரய குரு, ஜென்ம குரு. விரய குருவாக இருந்து வருகிறார் அல்லவா. ஆக நமக்கு இப்போது வந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மிகவும் நன்மையான ஒன்றாக இருக்கிறது. ஜென்ம குருவிலிருந்து விடுதலை பெற்று 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆக மேச ராசிக்கு குரு பகவான் 2லே வந்திருப்பது ஒரு கொடிப்பினை என்றே சொல்லலாம். உங்களுடைய குடும்பம், வாக்கு, பணம், படிப்பு, அந்தஸ்து இதையெல்லாம் கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன்களை அவர் செய்ய முன் வருகிறார். இந்த குரு பகவான் 2ல் இருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்னன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பை குறிக்கும். அப்ப நீங்க இந்த வேலைக்கான அமைப்புகள், அதிலே ஏதாவது இடைஞ்சல்கள், அதில் ஏதாவது சிரமங்கள் இருப்பின் அவைகள் தீரும். நல்ல இடத்துக்கு மாற்றலாவீர்கள். படித்து முடித்துட்டு இருப்பவர்கள் நல்ல பணிகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 6ஆம் இடம்தான். ஆக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதகங்கள் இருந்தால் நல்ல மருத்துவ ஆலோசனைகள் மூலம் தன் உடம்பை நன்கு தற்காத்துக் கொள்வீர்கள். எதிரிகள் உண்டு. உங்களை எந்த வகையிலாவது பிறர் போட்டு பார்த்திருப்பார்கள், அல்லது விவகார வியாஜ்யங்கள் இருந்திருக்கும், ஏதேனும் சில பிரச்சனைக்கு உள்ளாகிப்பீர்கள். அதெல்லாம் தவிடுபடி ஆக்கி இப்போது நீங்க தன்னை யார் என்று நிரூபித்துக் கொள்வீர்கள். ஆக உங்களுடைய துணிவும் செயலும் வெற்றியும் நல்ல விதமாக அமையும். 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நீண்ட ஆயுள், தந்திர மந்திரங்கள், ஏதேனும் ஒரு கலையை நீங்கள் கைவர பெறுவீர்கள். தொழிலில் சில நிபுணத்துவங்கள் ஏற்படும். மறைமுகமான வருவாய்களுக்கு இந்த காலத்தில் இடம் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் தொலைதூரம் சென்று சம்பாதிப்பதற்கான ஒரு நிலை இருந்தால் அது இப்போது இந்த ஆண்டில் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் ஈடேறும். நல்லவர் கெட்டவர் 2 பேர்களாலும் பல நன்மைகளை நீங்கள் பெற்றிடுவீர்கள். 10ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை அமைகிறது. உங்களுடைய ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் அந்த ஜீவனத்தை நன்கு ஸ்திரப்படுத்தி அதன் மூலமாக நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்குவார். ஆக தொழிலில் உங்களுடைய திறமை, உங்களுடைய முதலீடு, பழைய பொருட்களை நீக்கி தெளிவாக புதிய நவீன எந்திரங்கள், ஆட்கள், அதிகாரிகள், அதன் தொடர்புகள், நீங்கள் எதிர்பார்க்கும் ஆவணங்கள், கணக்கு வழக்குகள், ரெவென்யூ, பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு பயனுடையதாக அமையும். ஏதேனும் ஒரு கௌரவ பதவிக்கு உள்ளாவீர்கள். அரசு சார்ந்த துறையிலோ அல்லது மக்கள் சார்ந்த துறையிலோ தொழில் சார்ந்த துறையிலோ ஒரு பொறுப்புள்ள பதவிக்கு நீங்கள் உள்ளாக நேரும். பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் எல்லாம் மிக பிரமாதமாக நடக்கும். அத்துடன் மனம் சந்தோஷம் தரக்கூடிய நல்ல பயணங்கள், பூஜைகள், தெய்வீக வழிபாடுகள் யாவுமே உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். ஆக எந்த வகையிலும் 2ஆம் இடத்தினுடைய குரு பகவானால் உங்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய தேவைகளும், தன்னுடைய ஒரு சிறப்புகளும், தன்னுடைய உழைப்பும், ஒரு மதிப்பும் வெளியிடத்திலே பேசப்படக்கூடியதாக இருந்திடக்கூடும். மேசராசிக்காரர்கள் குரு பயிற்சியின் போது அவருடைய பரிகாரம் என்பது என்ன? இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு குணம் உண்டு. எதை சொன்னாலும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லேட்டாகி அதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களால நிம்மதியான ஒரு செயல்பாடை செய்ய முடியாது. அதுக்கு சில காரணங்களை நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். இந்த மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய காலம், செய்ய வேண்டிய காரியம், இந்த குரு இருக்கும் காலத்தில் நமக்கு என்ன பரிகாரம்? இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு செங்கல் சுடுவதற்கு பயன்படக்கூடிய இடம் செங்கல் சூளை என்று பேர். அந்த செங்கல் சூளையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து சிறிதளவு உங்கள் வீட்டில் வைத்து அதுக்கு ஒரு சின்ன பூஜை செஞ்சு அந்த மண்ணை கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி கண்டிப்பாக போடணும். அந்த மண்ணை போட்ட பிறகு நிலைப்படியில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த எண்ணெய்க்கு குரு பயிற்சி எண்ணெய்க்கே செஞ்சிடணும். இல்லைன்னா குரு பயிற்சி கழிஞ்ச பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை நீங்கள் செஞ்சுக்கணும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாவத்தில் போய் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு மாதிரி துட்டு எங்கேயும் வராது. ஒரு மின் விசிறி காத்தாடி ஒரு குளிர்ச்சி, ஒரு ஏசி ஒரு குளிர்ச்சி, ரெண்டுக்கும் ஒன்றில் சத்தம் கேட்கும், ஒன்றில் சத்தம் கேட்காது. ஒன்றில் காற்றலை வீசும், ஒன்றில் காற்றலை வீசாது. அது மாதிரி இந்த பணம் வர்றதுக்கு இந்த விளக்கு பொருத்தினா போதுமா? விளக்கு பொருத்தி விட்டு நீங்கள் கும்பிட வேண்டிய கடவுள் லக்ஷ்மி, மகாலட்சுமி.
ஒரு 108 போற்றி ஒரு மல்லிகைப்பூவை போட்டு அந்த விளக்கை வச்சு சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க. மேசராசிக்காரர்களுக்கு குரு எப்படி இருந்தாலும் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருப்பார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரிஷபராசி அன்பர்களே, இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக மாறுகிறது. இப்போ உங்கள் ராசியில் தான் குரு இடம் பெற்றிருக்கிறார், அதை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். ஆக இதற்கு தான் ஜென்ம குரு என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த ஜென்ம குரு பொதுவாக நன்மை இல்லை என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இப்போ என்ன சொல்றேன், ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் நல்ல இடங்களை பார்க்கிறார். குரு இருப்பதை விட பார்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. குருவனுடைய பார்வைக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இப்ப ஜென்ம குருவா இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 போன்ற நல்ல பாவங்களுக்கு இவருடைய பார்வைகள் அமைகின்றன. அதனால் எந்த வகையிலும் உங்களை பெருசாக ஜென்ம குரு பாதித்து விடாது. பொதுவாக உங்க ராசி இருக்கிறனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா செய்வீங்க, உடனே செய்ய முன்வர மாட்டீங்க. வேலைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், அந்த நிர்பந்தங்கள், தெய்வ பலம், ஒரு காரிய முயற்சிகள், இதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தள்ளி போடுவீங்க. ஒரு மந்தமான நிலைகள் உங்களிடத்தில் இருக்கும். எதிலுமே ஒரு கவனம் செலுத்தாமல் அது ஒரு பாதிப்பா வந்த பிறகு அதில் அதிக முயற்சி எடுப்பீங்க. அதில் கொஞ்சம் நீங்க மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். இப்போது 5ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த வகையிலும் தெய்வ பலம் முன்னிற்கும். நீங்க எந்த கெடுதல்கள் செய்தாலும் கூட, ஒரு கெடுதல்கள் உங்களுக்கு வந்தாலும் கூட அதிலிருந்து தப்பிப்பதற்கான நல்ல உபாயங்களை குரு பகவான் தந்து விடுவார். அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணியத்தினுடைய சொத்துக்களோ, உங்களுடைய சேமிப்போ, விஷயங்களோ, இல்ல பிள்ளைகளோ அல்லது முக்கிய அதிகாரிகளோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வகையிலும் பயனுடையவர்களாக இருப்பார்கள். 7ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை கூட்டு முயற்சியால் செய்யக்கூடிய தொழில்கள், கொடுக்கல் வாங்கல், இதனுடைய நல்ல சுபாவங்கள் இருக்கும். எதையுமே நீங்க பிறரை அனுசரித்து செய்து கொண்டால் இந்த குரு பயிற்சியில, அதாவது உங்களுக்கு அறிவு திறமைகள் ஒரு பக்கபலம் இருந்தாலும் கூட, இப்போது ஜென்ம குருவாக இருக்கிறது அல்லவா, தனக்கு ஒரு நல்ல ஆலோசனையும் ஒரு அணுகுமுறையும் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய சில முயற்சிகளும் உபாயங்களும் பக்தியும் கண்டிப்பாக தேவை. அவற்றை நீங்கள் செய்து கொண்டால் எந்த ஒரு எதிரியையும் நீங்கள் சுமூகமாக மாற்றி உங்களுக்கு தேவையான விஷயத்தை சரியாக செய்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, கணவன் மனைவியுடைய நல்லிணக்கம், சுப காரியங்கள், கொடுக்கல் வாங்கல், பணப்பரிமாற்றங்கள், திறமைகளினுடைய அரங்கேற்றங்கள் யாவுமே உங்களுக்கு சிறப்பாக அமைந்திடக்கூடும். எந்த வகையிலும் நீங்கள் ஏதேனும் ஒரு துறையில பிறரால நீங்க பேசப்படுவீர்கள். 9ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை இருக்கு. இது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் என்பதால் 9ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை தந்தை வழியால் நன்மைகள், பெண்கள் புகுந்த இடத்திற்கு பெருமைகள், மாமனார் வழி சொத்துக்கள், தன் கணவரோடு இணைந்து ப்ராப்பர்ட்டியோ தொழிலோ செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடல் கடந்து செல்லக்கூடிய படிப்பு முயற்சியோ வேலை முயற்சியோ கண்டிப்பாக ஈடேறும். அது மாதிரி கடல் கடந்து ஏதேனும் பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு அந்த சுமூகத்தின் மூலமாக உங்க ஜீவனத்திலே ஒரு மாற்றம் வரும். நல்ல அதிகாரிகளும் ஆட்களும் தொடர்புகளும் உங்களுக்கு நல்லதொரு அணுகுமுறையா இருக்கும். யோக்கியாம்சமாக நீங்கள் எதிலும் செயல்படக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு உண்டாக்குவார். குரு பகவான் உங்க ராசிக்கு அசுவர் என்றாலும் கூட அவருடைய பார்வைகளால் நீங்கள் புனிதப்பட்டு, அதாவது கெட்டவர்கள் கூட உங்களை பார்த்து உங்களுடைய செயல்களை அறிந்து மனம் இறங்கி தெய்வ பலம் மாதிரி உங்களுக்கு பல நற்காரியங்களை செய்வதற்கு முன் வருவார்கள். குடும்ப தலைவனுக்கு தன் பெற்றோர்களோ மனைவியோ மக்களோ மற்ற வெளியுறவில் முக்கிய நண்பர்களோ எந்த வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நீங்களும் சில தெய்வீக பூஜைகள், நல்ல ஆட்களுடைய தொடர்புகள், உபாயம், முக்கிய பரிகாரம் இதையெல்லாம் செய்தால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நீங்கள் அந்த உங்களுடைய நற்பலன்கள் நடக்கின்ற பொழுது அந்த வக்கர காலங்களில் மட்டும், அதாவது அக்டோபர் டு ஜனவரி மட்டும் சற்று நீங்கள் எதிலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு உரிய பரிகாரங்கள் யாவும் எங்களுடைய சுவாமிகள் ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் சொல்லுவார். அந்த பரிகாரங்களை கடைபிடித்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ரிஷபராசி அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, ரிஷபராசி ரிஷப லக்னம் ஏற்கனவே பல குழப்பத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றது. ஜென்ம குருவாக வருகின்றார். ஜென்ம குருவாக வரும்பொழுது மனதிலே பல கஷ்டங்களை நாம் பார்க்கின்றோம். அதைவிட சோதனையான காலம். குடுக்கல் வாங்கலிலே நேர்மை இருக்காது. அடிக்கிறதும் இடமாற்றம்,
பண நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இது தீர வழி இல்லையா? உண்மை உண்டு என்று பெருமாள் கோயில், அதாவது நின்ற கோலம், அமர்ந்த கோலம், படுத்த கோலம், சயன கோலம் என்று சொல்வார்கள். இந்த 3 கோலத்தையும் விட்டுவிட வேண்டும். பாலகிருஷ்ணன் என்று ஒரு தெய்வத்தினுடைய அமைப்பு இருக்கின்றது. இந்த பாலகிருஷ்ணன் என்பது குழந்தை பருவமான கிருஷ்ணன். இந்த பாலகிருஷ்ணனை கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அவர் வழிபாடு செய்யக்கூடிய இடம் நாகர்கோயில், நாகராஜா கோயில், பாலகிருஷ்ணன் கோயில். அங்கே சர்ப்பமும் இருக்கின்றது. அங்கே இரவு அர்த்த ஜாமத்துக்கு முன்னால் அங்கே ஊர்வலமாக 3 முறை சுவாமி வலம் வரும். அப்பொழுது கொடிமரத்தை தாண்டி நின்று கொண்டு உள்ளே கோயிலுக்குள் செல்லாமல் முதலிலேயே இறைவனை தரிசித்து விட்டு வெளியே வந்து நின்று விட்டு அந்த 3 முறை அந்த தெய்வம் வலம் வரும்போது கொடிமரத்துக்கு முன்னால் விழுந்து கும்பிட்டு எந்திரித்து வாருங்கள். ரிஷபராசிக்காரர்கள், உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஜென்ம குருவும் உங்களை ஒன்று செய்ய மாட்டார். இந்த வருட பலனும் நன்றாகவே ஓடும். இதைவிட அந்த பாலகிருஷ்ணனுக்கு ஒரு சிகப்பு தாமரை பூ, அந்த சிகப்பு தாமரை பூ ஒரு 5 பூக்களை வாங்கி அவர் பாதத்தில் வைத்து அந்த புஷ்பத்துக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். கொடிமரம் முன்னால் விழுந்து வழிந்து கும்பிடுங்கள். எங்கே பாலகிருஷ்ணன் கோயில் இருக்கிறதோ அங்கே சென்று வழிபாடு செய்யுங்கள். அர்த்தஜாம பூஜையை பாருங்கள். நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லிச் கொள்கிறேன். மிதுன ராசி அன்பர்களே, இப்போ உங்கள் ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 12 குரு பகவான் இருக்கிறார். இது எப்படின்னா நமக்கு விரய குருவாக இடம்பெறுகிறார். ஏற்கனவே உங்களுக்கு குரு பயிற்சி நன்மையாக இருந்தது. இப்போது குரு பயிற்சி நன்மை இல்லைதான், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது குரு ஒரு ராசிக்கு நன்மையாக வருகின்ற பொழுது இன்னொரு ராசிக்கு அவர் நன்மையாக அவர் வரமாட்டார். அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ விரய குருவால் நமக்கு என்ன நன்மை, என்ன கெடுதல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ அவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கலாம். 4ஆம் இடத்துல நமக்கு என்னென்னா படிப்பு இருக்குது. இப்போ படிக்கிறதுல கொஞ்சம் அதிக முயற்சி நம்ம எடுக்கணும். அதாவது விரயம் செய்து படிக்கணும். அதாவது பண விரயம் அல்லது தன்னுடைய எந்த வகையில் நீச்சர்கள் தொடர்பு இல்லாமல் தான் எதையும் சரியாக அதை ஆசிரியருடைய ஆலோசனைகள், பெற்றோருடைய அனுபவம் நல்லா செய்துக்க வேண்டும். இல்லை தான் நினைத்த மதிப்பெண்களை பெறுவது கடினம், உயர் படிப்பு போகிறதுல சிரமம் ஏற்படும், பணம் செலவழித்து மேற்கொண்டு படிக்க நேரும். இதை கவனித்துக் கொள்ளவும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம தள்ளி போடணும். அப்படி வாங்க நேர்ந்தால் ஒப்பந்தங்களில் பார்த்து கையெழுத்து போடணும். இல்லைன்னா நமக்கு ஏமாறவோ அல்லது அவற்றினால் பிரச்சனைகள் வரவோ வாய்ப்பு இருக்கு. தாய்க்கு அசௌகரியங்கள் உண்டாகும். தாய் வழி உறவினர்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த வகையில் உடல் சுகங்கள் பாதிப்பு ஏற்படும். உங்களுக்கே சுக சௌரியங்கள், அற்ப சுகங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. அதாவது வேலை எப்படியும் கிடைக்கும். அந்த வேலையில் பளு அதிகமாக இருக்கும். நீங்கள் இரவு பகல் பார்த்து, அதாவது ஓவர் டைம் பார்த்து பல வேலைகளை அலைந்து தவித்து சொந்த தொழில் சொல்ல அதிக பயணங்களை மேற்கொண்டு பிறரை அனுசரித்தே லாபங்களை பெற முடியும். அதனால ஒரு விரயம் செய்துதான் இன்னொரு வகையில் நீங்க சகாயம் அடைய முடியும் என்பதை பார்க்கும். எதிரிகள் தோன்றுவார்கள். அவர்களை சரியாக நீங்கள் சமயோஜிதம் செய்தால் அவர்களை உடனே ஆஃப் பண்ணி விடலாம். அது மட்டும் இல்ல, தன் சரீரத்திலுமே சற்று அசால்ட் ஆகிராமல் நல்ல மருத்துவ செக்கப், நல்ல உணவுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து கொண்டால் கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் வராமல் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். இப்போது 8ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்கு. அதனால என்னன்னா, ஏதேனும் ஒரு வகையில் தொலைதூரம் செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அது இப்போதைக்கு வேண்டாம். அது போன்ற தொடர்புகளில் தொழில் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் நீங்க பார்க்கிற போது எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லதே. அத்துடன் தந்திர மந்திரங்கள், ஏதேனும் உபாயங்கள், எதிரிகளால் சில தொல்லைகள் இவைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக நீங்க எந்த வகையிலாவது சில பாதகங்களையோ அல்லது அதிக ஒரு பலவீனங்களையோ அதிகாரிகளால் ஆட்களால் சில ஏமாற்றங்களுக்கோ உள்ளாக நேரலாம். ஆக மிதுன ராசிக்காரர்கள், புதனுடைய ராசிக்காரர்கள் நல்ல தந்திரசாலி என்றாலும் குருவின் பலவீனத்தை அறிந்து நீங்கள் மிகவும் சமயோஜிதமாக விட்டு கொடுத்து தெய்வ பலத்தோடு எதையும் நீங்கள் செய்து கொண்டால் இந்த ஆண்டிலே மிக பிரச்சனைகள் வராமல் சற்று தற்காத்து கொள்ள முடியும். இதில் வக்கர காலம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்டோபர் டு ஜனவரி 2025 வரை உள்ள காலகட்டங்களில் நீங்கள் சில காரிய முயற்சிகளை எடுத்து செய்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இவர் சரியான ஆதிபத்தியம் இல்லாததால் மறைந்திருப்பதால் இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு ஓரளவான நன்மைகளை
செய்வதற்கு குரு பகவான் முன் வருவார். அதனால் விரயத்தில் இருக்கக்கூடிய குருவால் விட்டு கொடுப்பது, விரயம் செய்வது, அதிக கஷ்டப்படுவது, தெய்வ அனுக்கிரகம், பூஜைகள், பிறருடைய உதவிகளை நாடுவது, தொலைதூரம் சென்று எதையும் பெற நினைப்பது, இவைகள்லாம் மிக பொறுமையாக இதன் இருந்தால் கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்களுக்கு விரய குருவால் ஒரு நன்மையும் காத்திருக்கிறது என்பதை மனதில் நிறைத்து தக்க பரிகார உபாயங்களோடு குலதெய்வ பூஜைகளோடு வழிபட்டால், குருவை வழிபட்டால் கண்டிப்பாக எந்த வகையிலும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். மிதுன ராசி, மிதுன ராசியிலே இந்த ஆண்டு மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கின்றது. மிருகசீரிஷம் என்பது எவ்வளவோ கஷ்டங்கள் உள்ளது காலம். உண்மையிலேயே ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து ஒரு ஜோதிடன் அவனுக்கு எத்தனை வயதில் ஜாதகம் எழுத வேண்டும் என்று கேட்பார்கள். உண்மையை சொன்னால் மிருகசீரிஷ நட்சத்திரம் என்றால் பெரும்பகுதி ஜாதகம் எழுதுவதற்கு எல்லோரும் பயப்படுவார்கள். 7 ஆண்டுகள் கழித்த பின்புதான் அந்த குழந்தைக்கு ஜாதகமே எழுத முடியும். அதற்கு முன்னால் எழுதினால் அந்த ஜோதிடருக்கும் உங்களுக்கும் ஒரு நட்பு இருக்காது, அல்லது ஜோதிடர் உங்களுடன் பேச மாட்டார், உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரும் குறை உண்டாகிவிடும், இல்லது ஜோதிடருக்கே ஒரு கஷ்டகாலம் வந்துவிடும். இது நிறைய ஜோதிடர்கள் எனக்கு ஏன் கஷ்டம் வருகிறது என்று கேட்பார்கள். அவர்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பாக 1 ஆண்டுக்குள் ஜாதகம் எழுதியிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையே மிகுந்த சிரமப்படுகின்றது. இதற்கு என்ன வழி, இதை என்ன செய்ய வேண்டும், இதை எப்படி செய்தால் காப்பாற்றப்படுவோம்? இந்த மிதுன ராசிக்காரர்கள் சர்க்கரை பொங்கல், அதாவது நெய் கூடுதலாக ஊற்றி அரவணை பாயசம் போல் ஒரு சர்க்கரை பொங்கலை வைத்து, அந்த சர்க்கரை பொங்கலை பாலமுருகன் என்னும் முருகன் 2 கை 2 கால்கள் தான் இருக்கும். அவருக்கு 2 கை வச்சிருந்தா முருகன் பாலமுருகன், 4 கை வச்சிருந்தா சுப்பிரமணியர், 6 முகம், 12 கை வச்சிருந்தா சண்முகன், இன்னும் தெரியாமல் சாமி கும்பிட்டு இருக்கோம். பாலமுருகன் என்னும் கடவுள், 2 கை வைத்துள்ள கடவுள், தமிழ் கடவுள், தத்துவ கடவுளை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையிலே செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இதிலே சென்று அந்த பாலமுருகனுக்கு ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டிலே என்ன சேர்க்க வேண்டும்? எலுமிச்சம்பழம் மாலையும் அதிலே சிறிதளவு அரளிப்பூவும் வைத்து கட்டி அந்த முருகனுக்கு மாலையாக சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். பெரும்பகுதி அங்கே துவரம் பருப்பு, அந்த கோயிலில் அன்னதானம் போட்டால் தானம் கொடுங்கள். இந்த துவரம் பருப்பு தானம் கொடுக்க கண்டிப்பாக விட்டுவிடும். அப்படி அங்கே போக முடியவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று சாம்பார் சாதம், துவரம் பருப்பு சாம்பார் வைத்து சாதத்தை கிண்டி ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கடகராசி அன்பர்களே, இப்போ நீங்கள் கடகராசியை பார்க்கும்போது மிகவும் அதிர்ஷ்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆதாயஸ்தானம், லாபஸ்தானம், சகாயஸ்தானம் என்று சொல்லலாம். பல வகையில் வெற்றிகளை உண்டாக்கக்கூடிய வீடு 11ஆம் வீடு ஆகும். இந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு இந்த ராசிக்கு அவர் மிக்க யோக கிரகம் கூட. அப்படிப்பட்ட இவர் இதற்கு முன்னால் 10ல் இருந்து பல தொல்லைகளை தந்து வந்தார் அல்லவா? இப்போது அந்த தொல்லைகள் எல்லாம் இப்போது நீங்கும். அது எந்த மாதிரி தொல்லைகள்? ஆதாயத்தில் இருப்பதால் தொழிலில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். வேலையில் இருந்து வந்த இடர்பாடுகள் நம்மளை விட்டு செல்லும். நீங்கள் பெற நினைக்கும் வேலை உங்களுக்கு வெற்றியாக மாறும். நீங்கள் நினைக்கும் தொழில் அதிலே முதலீடு செய்து அதற்கு எந்த வகையிலாவது பிறருடைய உதவியோ கடன்களோ பெற்று ஆதாயத்தை கூட்டிக் கொள்வீர்கள். தன்னிலும் மூத்தவர்களுடைய தயவுகள் கிடைக்கும். தனக்கு என்ன தேவையோ அதை எந்த வகையிலும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். அதில் எந்த மாற்றமில்லை. இரவு பகல் பாராத உங்கள் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. நீங்கள் யார் என்று சமூகத்தில் பேசப்படக்கூடிய அளவில் 11ஆம் இடத்தை குரு பகவான் செயல்படுவார். இவர் எந்த இடங்களெல்லாம் பார்க்கிறார்? 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு 3ஆம் இடத்தின் பார்வையால் நல்ல நண்பர்கள், ஒத்தாசைகள் கிடைக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் தகவல்கள் யாவும் உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் அது சென்றடைந்து மீடியா மற்றும் திறமையின் மூலமாக பேசப்பட்டு பரிசு பாராட்டுக்களை பெறுவீர்கள். இளைய நண்பர்கள், பழைய உறவுகள், சகோதரர்கள், இரத்த வழி பந்துக்கள் இவர்கள் மூலமாக பல நன்மைகளும் ஏற்படக்கூடும். 5ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை புத்திர பாக்கியங்களை கொண்டு வருவார். சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, காதல் விஷயங்கள் கூட கைகூடும். தன்னுடைய மனதில் என்ன நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் ஒரு குருவா நிறைவேற்றி வைப்பார். அது மட்டுமா, பூர்வீக சொத்துக்கள், தனக்கு ஒரு புகழ், ஒரு அந்தஸ்து, எதையும் தன்னுடைய பிறப்பிடத்தில் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம்
இவைகள் எல்லாம் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். பக்தியும் பூஜைகளும் தெய்வ அனுகிரகமும் தர்ம காரியங்களும் உங்களை காப்பாற்றி நீங்கள் பெற நினைக்கும் விஷயங்களை சரியாக பெற்றுவிடலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வைகள் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வைகள் கூட்டாய் செய்ய வேண்டிய சில காரியங்களை எந்த வகையிலும் நீங்கள் செய்துக்க முடியும். அது மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய காரியங்களில் எந்த ஒரு விக்னங்கள் இருந்தாலும் உங்களுடைய விவேகத்தால் அதை நீங்கள் வெற்றியாக மாற்றிக்கொள்வீர்கள். அது மட்டுமா, பலருடைய நண்பர்கள், தன்னுடைய மனைவி வழியால் உறவுகள், மனைவிக்கு கணவன் வழியால் பலவித நன்மைகள், கூட்டு முயற்சிகள், கொடுக்கல் வாங்கல், இணைந்து சில சொத்தோ தொழிலோ செய்வது, இவைகளெல்லாம் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திடக்கூடும். கடல் கடந்தும் கூட சிலர் சென்று படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் அவருடைய முயற்சிகள் வீண் போகாமல் வெற்றியாக மாறும். ஆக உங்களுக்கு சந்தோஷமுடைய தகவல்கள் அதிகம் இருக்கின்றன. எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் ஆதாயங்களை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். பல மேன்மையான தகவல்களும் நல்லதொரு சௌரியங்களும் சுப விஷயங்களும் கூடி தம்பதிகளுடைய அந்யோன்யமும் குழந்தைகளுடைய நல்வாழ்வுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வுக்காகவும் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய உங்களுடைய முதலீடுகள் முயற்சிகள் வீண் போகாமல் குருவருள் திருவருளால் அவை மிகவும் சாதகமாக அமைந்துள்ளதற்கு கடகராசிக்காரர்களுக்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன. அவர்கள் குருவுடைய வக்கர காலங்களில் மட்டும், அதாவது அக்டோபர் 2024 முதல் 2025 ஜனவரி வரை உள்ள காலங்களில் கொஞ்சம் சற்று சிறிய முயற்சியில் ஈடுபட்டு உடலையும் பார்த்து கொண்டு பெரிய முயற்சிகளை தள்ளி போட்டு இறையர்களோடு உரிய உங்களுடைய பரிகாரங்களை சரியாக செய்து கொண்டால் இந்த வக்கர குருவினால் வரக்கூடிய சில அசுப பலன்கள் கூட தன்னை தற்காத்து கொண்டு அதில் பாதிக்காமல் நற்பலன் அடைவதற்கு வழிகாட்டுதலாக இருக்கும். கடகராசி அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமெடிஸ் நேயர்களே, கடகராசிக்காரர்களுக்கு குரு நன்றாக வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். ஏற்கனவே பட்ட கடன் அடைக்கவில்லை. பெற்றவள் உடல் செழித்தாள், பேதை நான் கால் செழித்தேன், படைத்தவன் கை சோர்ந்து ஓய்ந்தானடா, பாவி இனி ஒரு பிறவி வேண்டாமடா என்பது போல் நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி, கடனுக்கு மேல் கடன், நண்டானுக்கு இடம் குடையல் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். உண்மையிலே அந்த நண்டு என்பது என்ன செய்யும் என்றால், எல்லா மிருகமும் திரும்பும் போது உடலை மாற்றி மாற்றி திருப்பும். ஆனால் நண்டு ஒன்று மட்டும், அது இருந்த இடத்தில் முன்னால் போக வேண்டும் என்றால் அப்படியே அந்த காலை நகட்டி போகும், பின்னால் நகட்டி போக வேண்டால் போகும், சைடில் போக வேண்டும் என்றாலும் போகும். ஆனால் உடம்பை மட்டும் திருப்பி கொள்ளும். அந்த டைரக்ஷன் நண்டுவுக்கே உண்டு. அதனால்தான் கடகராசிக்காரர்களை பெரும்பகுதி நண்டை சாப்பிடாதே என்று சொல்வார்கள். நண்டு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துவிடும். அந்த நண்டு உணவு சாப்பிடாதவர்கள் நன்றாக இருப்பார்கள். அதுவும் ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் கொடூரமான கொடுமை. நண்டு சாப்பிட்டு விட்டானால் தரித்திரம் தன்னால் வந்துவிடும். எனவே ஒன்று சொல்லுகின்றேன், கடல் வாழ் உயிரினங்கள், கடல் வாழ் உயிரினங்கள் அல்லது கிணற்றில் இருக்கின்ற மீன்களுக்கு அவள், பொறி, கடலை, கருப்புயல், தேங்காய்ச்சில் 5 பொருள் இதை ஒன்றாக கலந்து தண்ணீரிலே விட வேண்டும். திங்கட்கிழமை அந்த மீன்களான மச்ச அவதாரம் சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் குறையும். எந்த இடத்துல தண்ணீரில் போடுகின்றீர்களோ அதுக்கு சிறிதளவு தள்ளி ஒரு கோவில் கண்டிப்பாக இருக்கும். அந்த கோவிலிலே ஒரு 5 சூடத்தை ஏற்றுங்கள். தீபம் வேண்டாம், 5 சூடத்தை ஏற்றி கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்வார்கள். அது கிராம தேவதையா, அது பெரிய தேவதையா, அது அந்த கோயிலா, வேண்டவே வேண்டாம். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி 5 சூடத்தை மட்டும் ஏற்றி விட்டு வாருங்கள். உங்கள் அடைத்த கதவு திறக்கும், தொழில் நன்றாக நடக்கும், பணவரவு குதிக்கும், வாழ்க்கை செல்ல செழிப்போடு வாழ்வீர்கள் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். சிம்ம ராசி அன்பர்களே, இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை. இப்போது நீங்கள் பாருங்கள், 10ல் குரு பகவான், 10ஆம் இடம் கேந்திர பாவமாகும். இதில் இயற்கை சுவர் என்ற குரு இருப்பது நன்மை இல்லை. பொதுவாக 10ல் குரு வருகின்ற பொழுது தொழிலில் பல சிக்கல்கள் உருவாகும். இப்போ நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் எந்த வகையிலாவது உங்களுக்கு அதிக வேலை இல்லை இடமாற்றம், தனக்கு பிடித்தமில்லாத நிலைகள், அதிகாரிகளுக்கும் முதலாளிகளுக்கும் சுமூகம் இல்லாத நிலை, அல்லது உங்களுக்கு பணிபுரிபவர்கள் உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஆக நீங்கள் இந்த வேலையில் கவனமாக தான் இருக்கணும். இதில் விஆர்எஸ் வாங்குற வந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய வேலைக்கு போகிற கிடைச்ச வேலையில் இப்போ நீங்கள் ரன் பண்ணணும்.
அதுக்கான வேலை பின்னாடி குரு மாறுறது உங்களுக்கு அது நல்லதாக கிடைக்கும். இப்போ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சொந்த தொழில் இருப்பவர்கள் தன்னுடைய ஆவணங்களை, தன்னுடைய ஆட்களை, தன்னுடைய எந்திரத்தை, தன்னுடைய ஆர்டர்களை, தனக்கு வரக்கூடிய கஸ்டமர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய பூதாகரமாக வந்து உங்களுடைய புகழுக்கோ தொழிலுக்கோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஆக நீங்கள் எந்த வகையிலும் தொழிலில் சரியாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். விளம்பரங்கள் செய்வது மற்றும் நல்ல விதமான ஒரு அணுகுமுறையில் குறைந்த லாபம் இருந்தாலும் தொழிலை சரியாக செய்வது, சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் செயல்படுவது, பக்தி, பூஜைகள், தர்மங்கள், ஆலய வழிபாடுகள், பல நல்ல மனிதர்களுடைய அணுகுமுறை, இதெல்லாம் உங்கள் தொழிலில் வரக்கூடிய சிக்கல்களை தீர்த்து சரியாக பெற முடியும். கௌரவமான பதவி, அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கு எந்த வகையிலும் நெருக்கடிகள் வரும். மேலிடத்திலாலும் கட்சிகளாலும் புரிய பாதிப்புகள் வர சந்தர்ப்பம் இருக்கு. கவனம் தேவை. அதுக்கடுத்து அவர் 2ஆம் இடத்தை நமக்கு பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கறனால குடும்பத்தில் சற்று பொறுமையா இருக்க வேண்டும். கோபங்கள் கொள்ளக்கூடாது. படிப்புகளையும் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, யாருக்காவது வாக்கு கொடுப்பது, பொறுப்புகளை ஏற்பது, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது, இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ 4ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. சொத்து வாங்க நினைக்கிறீங்க, இப்போதைக்கு வேண்டாம். இருக்கிற சொத்தை காப்பாற்றி கொண்டா போதும். உங்க சொத்தையே அடமானமாக வைத்தோ கடன் வைத்தோ பெற்றுத்தான் நீங்க சில காரியங்களை இந்த குறுப்பேச்சில் செய்ய இருக்கிறீங்க. அது நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அற்ற விலை உயர்ந்த பொருட்களையோ உங்களுடைய முக்கிய ஆவணங்களையோ உங்க வீட்டையோ வியாபாரத்தையோ செக்யூரிட்டியாக செய்து கொள்ள வேண்டும். இதில் மிகவும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லதே. அடுக்கடுத்தாப்புல உயர் படிப்பு, தன்னுடைய சுகம், தாயினுடைய நிலை, அந்த வகை உறவினர்கள், தாய் மாமன் நிலை, இதையெல்லாம் நாம் ரொம்ப பரிந்துரைகள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். அற்ப சுகமாக தம்பதியர்களுக்கு ஏற்படும் திருமண காலங்கள் தள்ளி போகும். புத்திர பாக்கியங்களோடு மிக சிரமத்தை உண்டாக்கும். மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொண்டு தன் சரீரத்தையும் தன்னையும் ஜீவனத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை. எதிரிகள் கண்டிப்பாக உருவாவார்கள். உங்கள் பந்துக்களுக்குள்ளே எதிரிகள் இருக்கலாம், அல்லது தன் ஜீவனத்தில் எதிரிகள் இருக்கலாம், அல்லது தன்னுடைய தனக்கு தரக்கூடிய ஆர்டர்கள், தொடர்புகள், ஒப்பந்தங்கள், இதில் கூட ஒரு பாதிப்புகள் வரலாம். ஆக எதையும் நீங்கள் கவனமாக பரிசீலனை செய்ய வேண்டும். சிறிய பணியாக இருந்தாலும் சிறிய முதலீடாக இருந்தாலும் அதை செவனே சரியாக செய்தால் நல்லதே. பெருசுக்கு ஆசைப்படாதீங்க. அடுத்த குறுப்பெயர்ச்சியில நீங்க நினைக்கக்கூடிய சில ஆதாயங்களை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். ஆக சிம்ம ராசிக்கு குரு யோக கிரகம். அப்படிப்பட்ட அவர் 10ல் இருப்பது பொதுவாக ஒரு யோக கிரகமாக வந்து 10ல் இருப்பதால் இந்த 10ஆம் இடத்தினால் வரக்கூடிய இடையூறுகள் இருந்து எந்த வகையிலாவது அவரை வழிபட்டால், சரியாக நடந்து கொண்டால், தக்க உபாயங்களை கையாண்டால், தெய்வீக பூஜைகள் ஓமங்களை மேற்கொண்டால், தர்மம் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் அதிலிருந்து தப்ப முடியும். இதனை மனதில் கொண்டு செயல்படவும். வக்கர காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த சூரியனுடைய குருவுடைய பலன்கள், அதாவது அக்டோபர் 2024 முதல் ஜனவரி 2021 மிகவும் கவனமான முறையில் நீங்கள் ஈடுபட்டு எதிலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். உங்களை எந்த வகையிலும் தற்காத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உரிய பரிகாரங்களை சரியாக செய்துக்கவும். சிம்மராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு எல்லாம் கேட்கின்றார்கள். 10ல் குரு இருக்கின்றார், 6லே சனி பகவான், 7ஆம் இடத்திலே, இப்படி என்று ஒரே குழப்பத்திற்கு மேல் குழப்பம். என்ன செய்வது என்று தெரியாத நிலை. இதை ஒன்று சொல்லுகின்றேன். விஷ்ணு துர்க்கையை எடுத்து வழிபடுங்கள். சங்கு சக்கரம் வைத்திருக்கின்றவளே விஷ்ணு துர்க்கை. இந்த அம்பாளை கிருஷ்ணாவதாரத்தை நினைத்து பாட வேண்டும். ஆழி எழ, சங்கும் வில்லும் எழ, திசை வாலியன் எழ, தண்டும் வாளும் எழ, அண்டம் மோளை எழ, முடி பாதம் எழ, அப்பன் ஊழி எழ என்று சொல்லி திருவாய்மொழியிலே படித்தார்கள். இந்த பாடலை எவ்வளவு முடிகின்றதோ அவ்வளவு சிம்மராசிக்காரர்கள் படிக்க வேண்டும். அதுவும் விஷ்ணு துர்க்கை, சங்கு சக்கரம் வைத்திருக்கின்ற துர்க்கையின் முன்னால் படிக்க வேண்டும். அதுக்கு சிகப்பு அரளி மாலை போட வேண்டும். அதைவிட இன்னும் போனால் ஒரு சிகப்பு துணியை அல்லது சிவப்பு புடவையை அதற்கு சாற்றினார்கள் மிகுந்த விசேஷம். இதை என்று செய்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்கள். ராகு காலம் தவிர்த்து செய்யுங்கள். காலை 6 முதல் 12 மணி வரை செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கடன் அடைபடும். லாக்கான ஃபேக்டரிகள் நிம்மதியாக வெளியே வரும். அன்பு பாசம் கொண்ட தாய் தந்தையர் உங்களை பார்த்து உதவி செய்வார்கள். மாமன் மச்சனின் உதவி கிடைக்கும்.
பெரும்பகுதி தங்கம் தவிடாகாமல் இருக்கும். அடமானம் வைத்த பொருட்கள் விற்கப்படும். ஒவ்வொரு காலத்திலும் உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு இந்த விஷ்ணு துர்க்கையே உதவி செய்வாள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கன்னிராசி அன்பர்களே, இப்போ கன்னிராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம குருவால் பெரிய அவதிப்பட்டு மிகப்பெரிய சிரமங்களில் உள்ளாக இருந்தீங்க போன குரு பயிற்சி. இப்போது பாங்க பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அவர் வந்துட்டார். அதான் ஓடி போனுக்கு 9ஆம் இடத்துல குரு என்று ஒரு சினிமா திரைப்படமே வெளியாக இருக்கிறது. பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே அந்த ஜாதகர் ஓஹோன்னு பேசப்படுவார். இப்போ நமக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வருவது மிகப்பெரிய சிறப்பே. திரிகோண ஸ்தானங்களில் 3 வீடுகளில் 1, 5, 9 9ஆம் இடமே பிரதானமாக பேசப்படக்கூடியது. அதுக்கு அதிபதி மகாலட்சுமி. அந்த இடத்துக்கு தனத்தே தன் கையில் வைத்திருக்கக்கூடிய தனகாரகனாகிய குரு பகவானே வருவது மிகப்பெரிய, அதாவது ரிசர்வ் வங்கி மாதிரி. அது 9ஆம் இடம். சகல பாக்கியங்களும் பெற்று வாழ நம்ம பிறரை வாழ்த்துவோம். அப்படி வாழ்த்தக்கூடிய இடம் 9ஆம் இடம். இந்த உலகில ஒரு மனிதன் பிறந்ததின் பலனை அடைவதற்கு வழிகாட்டும் நல்ல ஒரு வாய்ப்பான பாவமே பாக்கிய பாவம் என்ற 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்தில் குரு வந்திருக்கிறனால உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்தினால இதற்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு பாதிப்புகளும் உங்களை அண்டாமல் அதிலிருந்து தன்னை தற்காத்துக்கு வீருங்கள். இதுக்கு முன்னாடி பல ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிரமம் இருந்திருக்கலாம், வேலையில் சிரமம் இருந்திருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு அல்லது கோபம் தாபங்கள் இருந்திருக்கலாம், அல்லது திருமணமாகி சிலர் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நம்ம கவலைப்பட்டு கொண்டிருந்திருப்போம். இதற்கெல்லாம் ஒரு நிவாரணத்தை 9இல் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உங்களுக்கு வழிகாட்டப் போகிறார். அப்புறம் என்ன, கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக அமையும். இந்த 9ஆம் இட குருவால் எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் ஒரு நிதர்சனமாக அந்த தெய்வீக அருள் என்று சொல்வோம். அந்த தெய்வீக அருளும் யோக்கியாம்சமும் உங்களுடைய நடை உடை பாவனை அந்த பந்தா யாவுமே உங்களுக்கும் பிறருக்கும் அது பளிச்சென்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை பாக்கியஸ்தான குரு பகவான் முதலில் உங்களை உருவாக்குவார். இப்போ அவர் எந்த மாதிரி இடங்களெல்லாம் அவர் பார்க்கிறார் என்று நம்ம பார்த்தோமே ஆனால், முதல்ல ராசியை பார்க்கிறார். இந்த ராசியை பார்க்குறது என்னன்னா, உங்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கும், பல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் சில இடையூறுகளோ சிரமங்களோ ஏற்கனவே இருந்திருக்கும். அந்த தடைகளெல்லாம் இப்போது நீங்கி நீங்கள் ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி அந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்திருவீங்க. அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. உங்களால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்த பிறருக்கும் பெருமைகளே யோகங்களே. ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். தனக்கு என்ன தேவை அதை கண்டிப்பாக நல்ல விதமாக நிறைவேற்றி கொள்வீர்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்கு. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்று பெயர். இப்போ உங்களுடைய முயற்சி சில இருக்கும், இது கிடைச்சிருமா, இது கிடைக்காதா, இதை எப்படி நம்ம வாங்கிடணுமே, இல்லை நம்ம ஒரு சாதனை பண்ணிடணுமே, ஒரு பப்ளிசிட்டி ஆகிடணுமே என்று நினைப்போம். அந்த வகையில் அந்த முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய திறமைகளை எந்த வகையிலாவது நீங்கள் கொண்டு வந்து பிறரால் பேசப்படக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியிலே நீங்கள் நிற்பீர்கள். அதில் மாற்றமில்லை. உடன்பிறப்புகளோ பழைய உறவுகளோ உற்றார்களோ நெருங்கிய நண்பர்களோ பிற மொழி பேசுபவர்களோ இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க. அடிக்கடி பயணம் ஏற்படும். இந்த பயணங்கள் நன்மையே. அதுக்கு அடுத்தாப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது. இது அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்வதை விட நாம் என்ன பெற நினைக்கிறோமோ அந்த பாக்கியஸ்தானத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாவம் தான் இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பிறப்பிடத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை நினைச்சிருப்பீங்க, இல்லை வீடு கட்டணும் நினைச்சிருப்பீங்க, இல்லை ஏதாவது தொழில் பண்ணணும், இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற சில எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். காதல் விஷயங்கள் நம்ம ஒருத்தரை நினைச்சோம், அதை திருமணம் பண்ண முடியாத சூழல்கள் ஏற்பட அதெல்லாம் இப்போ கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரியங்கள்லாம் மிக தடபுடலாக நல்லா நடக்கும். வாரிசுகள் அமைவார்கள். ஆண் பெண் சந்தான பாக்கியங்களை மிகவும் அற்புதமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனந்தமான உங்களுடைய வாழ்க்கை, நல்லதொரு நிலைகள், பெரிய மனிதனுடைய தொடர்பு, பக்தி, பரவசம் யாவுமே உங்களை மட்டுமல்ல பிறரையும் பரவசப்படுத்தக்கூடிய அளவில் இந்த பஞ்சமஸ்தானத்தினுடைய குரு பார்வை மிகவும் நன்மையாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஜீவனம், உங்களுடைய உத்தியோக முயற்சிகள், திருமண முயற்சிகள், ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் வாங்குவது, பிறருக்கான பொறுப்புகளை ஏற்பது, நெருக்கடியான கடன்களை கட்டுவது, தெய்வீக பயணங்கள், நேர்த்தி கடன்கள் இதையெல்லாம் சரியாக முடித்து தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மிகவும்
பெருமை சேர்ப்பீர்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த குரு வக்ர காலத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது 2024 முதல் அந்த ஜனவரி 2025 வரையில் மிக எச்சரிக்கை இருக்கணும். அந்த நேரத்தில் பெரிய முதலீடுகள் வேண்டாம். இப்போ இந்த பாவத்தினுடைய பலன் நற்பலனாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக எதையும் செய்வது, அதற்கான வழிமுறைகளை மேற்கொள்வது, பிறருக்காக சாதகமாக நடந்து கொள்வது, பொறுமையாக இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்களே. வரக்கூடிய மைனஸிலிருந்து நீங்கள் தற்காத்து இந்த பாக்கியஸ்தான குருவால் பலவிதமான பாக்கியங்களை பெற்று குருவருள் திருவருள் பெற்று உங்களுக்கும் உங்களை சார்ந்த உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாரிசுகளுக்கும் மற்றும் பெருமையாக சமூகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார் என்று அறுதியிட்டு சொல்லலாம். கன்னிராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, பதைக்குமோ, வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குமா இருக்காதா, இது எல்லாருடைய இயக்கமும் தான். உண்மையை சொல்லப்போனால் இந்த ஆண்டு ஒரு பொருளை நீங்கள் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. அது ஒரு காலம். இதற்கு என்ன காரணம் என்றால் செவ்வாயும் சனியும். இந்த செவ்வாய் சனி உங்களுக்கு ராஜாவாகவும் மந்திரியாக வரும் பொழுது நீங்கள் புதனுடைய வீடு. சூரியனை ஒட்டி போய்கொண்டே இருப்பார் புதன். அஸ்தங்கமாகாத கிரகம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சித்திரை நட்சத்திரத்திலே 1-2 பாதங்கள் அங்கே இருக்கின்றன. இந்த 1-2 பாதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுவார்கள். இதற்கு வழிபட வேண்டிய கடவுள் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில். அழகர் கோயிலில் இருக்கின்ற மலை மேல் இருக்கின்ற பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலை வழிபாடு செய்யுங்கள். அந்த வழிபாடு செய்யும்போது அது செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்யுங்கள். அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம், அங்கே தனியாக ஒரு வேல் இருக்கின்றது. இறைவன் சந்நிதி போக வேலுக்கு ஒரு சந்நிதி தனியாக அங்கே கட்டப்பட்டு இருக்கும். அதற்கு ஒரு அரளிப்பூ மாலை சாற்றி செவ்வாய்க்கிழமை அங்கே வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்களானால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அப்படி அங்கே செல்ல முடியாதவர்கள் அந்த கோவிலிலே யாரையாவது சொல்லி இல்லது ஏதாவது ஒரு அங்கே இருக்கின்ற வேல் படத்தை வாங்குங்கள். அந்த வேலுக்கு பூஜை செய்யுங்கள். அந்த வேலுக்கு தீபம் ஏற்றுங்கள். வீட்டிலே வைத்து தெய்வ குற்றமில்லாமல் நிகழுங்கள். நிச்சயமாக சகோதர சகோதரிகள் ஒற்றுமை, கணவன் மனைவி பிரிவு ஒற்றுமை, சொத்துக்கள் விற்கப்படாமல் காப்பாற்றுவது, ஒரு திரிசங்கு சொர்க்கம் போல் இருப்பது போல் இருந்த வாழ்க்கை கண்டிப்பாக செல்வந்தனாக குபேரனாக லட்சுமி கடாட்சியம் பொருந்தியவர்களாக வாழ்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பொது துளாராசி அன்பர்களே, இப்போ துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம குருவாய் 8 குரு வருகிறார். ஏன்னா ஏற்கனவே குரு பேச்சு உங்களுக்கு நன்மை. நம்ம தான் முதல்ல சொன்ன குரு ஒரு ராசிக்கு நன்மையாக வருவார், இன்னொரு ராசிக்கு சரியில்லாமல் தான் வருவார். இப்போ நமக்கு ஒரு நன்மை பெரிய லாபம் வர்ற போது ஒரு சிரமமாக விரயம் அந்த பக்கம் இருக்கும்ல, அது மாதிரி குரு என்பது ஒரு ராசிக்கு சாதகம் வரும், இன்னொரு ராசிக்கு சாதகம் இல்லாமல் வருவார். அதை நீங்கள் மனம் கலக்கணும். இப்போ அடுத்த ஆண்டு வரக்கூடிய குரு பேச்சு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்போ இப்போ 8ல் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வர்றீங்க. இப்போ 8ஆம் இட குருவால் நமக்கு என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ அஷ்டம குரு, இப்போ இதில் என்னென்னா உங்கள் ராசிக்கு இயற்கையிலே குரு நல்லவர் அல்ல. துலா ராசிக்கு அவர் கெட்டவர். இப்போ பொதுவாக அவர் கெட்டவர், ராசிக்கு 8ல் வாரது நன்மையே. கெட்டவர் கெட்டில் கிட்டிடும் யோகம். இப்போ சுக்கிரனுடைய அவர் நல்ல உறவுகள் அல்ல. இப்போ சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே தான் அவர் இருக்கார். ஆக சில முயற்சிகளால், அணுகுமுறையால், தெய்வத்தால், ஒரு பக்கபலமான சில காரியங்களால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த அஷ்டமத்தில் அவருடைய கெடுபலன்கள், அஷ்டம குருவால் வரும் கெடுபலன்கள் நீங்கள் தப்ப முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக இந்த 8ல் இருக்கக்கூடிய குருவுக்கு அதிக மந்திர பிரயோகங்கள், தெய்வீக பூஜைகள், தான தர்மங்கள், கால்நடை பறவைகளுக்கு உணவுகள், குலதெய்வ பூஜைகள், அவர் சக்திக்குட்பட்ட வகையில் நம்ம செய்யலாம். எதிலுமே ஒரு நிதானம் தேவை. எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் நிதானம் வேணும். ஒன்றை செய்வதற்கு முன்னால் நாம் இதில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பதை மனதில் நிறுத்தி சமயோசிதத்தோடு தக்க உபாயத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும். இல்லையேல் தடுமாற்றமும் விரயமும் பெரிய பாதிப்பும் உண்டாகும். சிலருக்கு உடம்புல அறுவை சிகிச்சைகள் கூட வரலாம். ஏதாவது மருத்துவத்தில் நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாமல் கவனமாக இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட உணவுகள், கட்டுப்பாடுகள், இவையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எந்த மருத்துவம் செயல்படலாம், உங்கள் உடம்புக்கு எது நன்மை என்று பார்த்து செயல்பட வேண்டும். படிப்பில் சில மந்தநிலைகள் உருவாக்கத்தான் செய்யும். எதிலுமே ஒரு சோம்பல் இருக்கும். வேலைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய மாட்டீர்கள். கொஞ்சம் விடாமுயற்சி வேண்டும். இப்போ 8ல் இருக்க குருவான் எந்த பாவங்களை பார்க்கிறார் அப்போ நம்ம பார்த்தோமே ஆனால்
2ஆம் பாவத்திற்கு அவருடைய பார்வை இருக்கு. இந்த 2ஆம் பாவம் என்பது குடும்பஸ்தானத்தை குறிப்பிடக்கூடியது. இப்ப குடும்பத்தில் நம்ம கவனமா பார்த்துக்கிறோம். அந்த வகையில் பொறுமையா போகணும். அவங்க எதே சொல்ல நம்ம டென்ஷன் ஆகாம நம்மளால என்ன முடியுங்கிறத எடுத்து சொல்லி சில பொறுப்புகளை அவர்களை விட்டு விட்டால் நமக்கு நன்மையே, நல்ல தூக்கம் வரும். கண்ணில் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டு கண் சம்பந்தப்பட்ட பகுதிகள் அல்ல முகம் சம்பந்தப்பட்ட பகுதிகள் ஏதேனும் பாதிப்புகள் வரலாம். சரியாக மருத்துவ ஆலோசனை செய்யவும். யாருக்கும் உறுதியான வாக்குறுதிகளை தராதீர்கள். இப்ப 4ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. இந்த 4ஆம் இடம் என்பது வீடு வாங்கணும், பூமி வாங்கணும் எண்ணம் இருந்தால் கண்டிப்பா தள்ளி போடுங்க. நீங்க விற்கிற பூமியை கூட சரியா வாங்க மாட்டாங்க, தள்ளி போட்டு தான் விற்கணும். அதனால நீங்க உங்களுடைய இதுக்கு கடன் கிடைக்கும், கடன் வாங்கலாம், அடுத்த பயிற்சியில் நம்ம கட்டி விடலாம். முக்கிய தேவை என்றால் உங்களுடைய உடைமைகள், விலை உயர்ந்த பொருட்கள், ப்ராப்பர்ட்டிகள் இவற்றை கடன் வாங்கி தனது காரியத்தை கை கொள்ளலாம். இதை பார்த்துங்க. உறவுகள் வகையில, தாயாதி வழி உறவுகள்ல தனக்கு மிகவும் நெருங்கிய வகையில இவங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். அற்ப சுகமா இருக்கும். அயன சயன போக போக்கியங்கள் அற்பமே, இதெல்லாம் பார்த்து நடத்துக்கங்க. உயர் படிப்புல போற கொஞ்சம் திணறடி இருக்கும். சரியான டியூஷன், ஆசிரியர்கள் ஆலோசனை, இரவுகள் பாராது சரியா படித்தால்தான் அந்த இலக்கை அடைய முடியும் என்பதை மனதில் குறித்து கொள்ளவும் தக்க பரிகாரங்களும் தேவை. 12ஆம் இடத்துக்கு இவரது தொடர்பு வெகு தூரம் செல்ல வேண்டிய பயணம், தொழிலை தள்ளி போடுங்க. அது எந்த வகையிலும் நன்மையா இருக்காது. அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்களும் மிகவும் கவனமாக இருக்கணும். அது நீங்க பார்த்து நடந்துக்கணும். ஆக விட்டு கொடுப்பது, விரயம் செய்வது, பிறருடைய நிலை அறிந்து காரியங்களை செயல்படுத்துவது, இதெல்லாம் கண்டிப்பா தேவை. எந்த வகையில பார்த்தாலும் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. அதனால நீங்க வேலையில மாற்றம் வரத்தான் செய்யும். அப்படியே நீங்க வேலையில மாற்றம் வழினால மாற்றத்துக்கு உண்டான பலனை அங்கு இருக்கக்கூடிய வேலையிலேயே நீங்க அனுபவிப்பீங்க. அதிக வேலைப்பளு இருக்கும். ஆக நீங்க முழு முயற்சியோடு எதிலும் செயல்படுங்க. உங்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் இப்போது செய்து வரக்கூடிய முயற்சிகளும் உபாயங்களும் தெய்வ பலமும் அடுத்த குருப்பெயர்ச்சியில அது பரிணமிக்கும் என்பதை மனதில் நிறுத்தி, இப்போது விதைக்கிறோம், இப்போ அடுத்த ஆண்டு பலன் பெற்றுவோம் அப்படி மனதில் நிறுத்தி நீங்கள் கண்டிப்பா செயல்பட்டால் நிச்சயமாக அஷ்டகுருவால் வரும் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களை ஆட்கொண்ட முடியாது. மேலும் குருபவன் கெட்டவரா வரதுனால உங்களுக்கு ஏதேனும் ஒரு கெடுபலன் நடக்க போதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதை கொண்டு நீங்கள் அதிலிருந்து சீர்படுத்திக் கொள்ளலாம். இப்போது குருவுடைய வக்கர காலம் என்று சொல்லக்கூடிய அக்டோபர் 2024 முதல் ஜனவரி 2025 வரை உள்ள காலங்களில் சொற்ப நன்மைகளை நீங்கள் பெறலாம். இப்போது குரு வக்கரமாகின்ற பொழுது உங்களுக்கு நன்மையான பலனை கண்டிப்பாக தருவார். ஏனென்றால் உங்களுக்கு அசுபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அல்லவா. ஆனால் வக்கர காலத்தில் அசுபர் உங்களுக்கு கெட்டவராக குரு வருவதால், கெட்ட ஸ்தானத்திலே இருப்பதால் கண்டிப்பா இந்த 120 நாட்களில் சில முயற்சிகளை, நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரியங்களை எடுத்துத்தான் செய்ய வேண்டிய இந்த நிர்பந்தமான நிலைகளை நீங்கள் கண்டிப்பாக செய்து பயனடைய முடியும். அதற்கான தக்க பரிகாரங்களும் மனிதர்களுடைய ஆலோசனைகளும் தெய்வ பலமும் சேத்ராடனமும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையும் தியானமும் தொழுகை மற்றும் ஜபம், இறை சக்திகளும் கண்டிப்பாக தேவை. துலாம் ராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ? நாஸ்டர்டாம் சொல்லுகின்றார் கஷ்டம், எல்லா பெரிய அறிஞர்களும் சொல்லுகின்றார் கஷ்டம் என்று சொல்லுகின்றார்கள். உண்மையிலே நெருக்கும் தராசு நீங்கள். அப்பொழுது உங்களுக்கு எந்த தோல்வி வரப்போகின்றது? படிப்புகள் பைக்கம் வைத்தால் அங்கிட்டு ஒரு பொருளை சமமாக வைத்து விட்டால் தராசு சமமாகத்தானே இருக்கும். பாவ புண்ணியம் கணக்குகள் எழுதப்பட்டாலும் இறைவனுடைய அருளால் துலாபாரம் என்று சொல்லப்படக்கூடிய தராசு அது எங்கே இருக்கின்றது? முருகன் கோயிலில் இருந்தாலும் சரி அல்லது பெருமாள் கோயிலில் இருந்தாலும் சரி, பெரும்பகுதி அந்த துலாபாரம் போடுகின்ற அந்த எடையிலே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடைக்கு எடை கொடுத்து விடுவோமா? எடைக்கு எடை கொடுத்து விடுவோமா? இது ஒரு கேள்வி. வாழைப்பழம் கொடுக்கலாமா? மண்டவெல்லம் கொடுக்கலாமா? பணம் கொடுக்கலாமா? அவரவர் வசதிக்கு தக்கன கொடுக்கலாம். ஆனால் நாம் அந்த தராசு தட்டை தொட்டு கும்பிட்டாலே போதும். இதில் எந்த பக்கம் தொட்டு கும்பிடுவது? இதுதான் கேள்வி. இறைவன் படிக்கல், நாம் பொருள். அப்பொழுது அந்த படிக்கல் பக்கம் வைக்கும் பகுதியை விட்டுவிட வேண்டும். பொருள் வைக்கக்கூடிய பகுதியை தொட்டு வணங்க வேண்டும். எத்தனை முறை தொட்டு வணங்க வேண்டும்? 9 முறை தொட்டு வணங்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்கள் 9 முறை முருகன் கோவிலிலே உள்ள துலாபாரமாக இருந்தாலும் சரி
பெருமாள் கோயிலில் உள்ள துலாபாரத்தையாவது தொட்டு கும்பிடுங்கள். நாள் செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக கும்பிட கும்பிட உங்களுடைய கஷ்டம் நீங்கும். இது ஒரு எளிய பரிகாரமாக இருந்தாலும், மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, இப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் குரு பகவான் தொடர்ச்சியாகிறார். இப்போ இந்த 7ஆம் பாவம் வந்து குருவுக்கு நன்மையான பாவமே. ஏன்னா சென்ற குரு பயிற்சி அவங்களுக்கு நன்மை இல்லை. அப்போ இந்த குரு பயிற்சி நன்மையாக மாறுகின்றது. இது சப்தமஸ்தான கேந்திரம் என்று சொல்வதுண்டு. ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு குரு ஒரு யோக கிரகம், அதனால் ஒரு திரிகோணத்தை தன் கையிலே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பஞ்சமாதிபதி, தன பஞ்சமாதிபதி இப்போது சப்தமஸ்தானம் 7இல் வருவது மிகப்பெரிய சிறப்பு. உங்கள் ராசியை பார்ப்பதும் அதை விட கூடுதல் பலம். ஆக கேந்திரபாவத்தில் கேந்திரபாவம் என்பது மகாவிஷ்ணுடைய சிவசக்தியினுடைய அனுகிரகம் கொண்ட ஒரு பாவமாகும். ஆக குரு பகவான் ரிஷபராசியில் இருப்பது மகாவிஷ்ணுடைய அம்சமாகவும் அது சுக்கிரனுடைய ராசியாக இருக்கிறது. ஆக சிவனும் நாராயணனும் இணைந்த பாவத்தில் வசீகர ஸ்தானத்தில் குரு இயக்குவதால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய பேச்சு, எழுத்து, செயல், முகவசியம் கண்டிப்பாக காரிய வெற்றியை தரும். அது மட்டுமல்ல, எந்த வகையில் பார்த்தாலும் உங்களால் பிறருக்கு அதிக நன்மைகளே. நீங்கள் நினைத்த படிப்பை முடிக்க முடியும், நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்த முடியும், மற்றும் உங்களுடைய வாக்குக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய நிலைகளுக்கும் பரிசு பாராட்டுகளும் பிறரால் பாராட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. இப்போ உங்கள் ராசிக்கு அவரது பார்வை நல்ல ஒரு ஊக்கத்தன்மை, தேசஸ் பலம், ஆரோக்கியத்தில் குறைவு இருந்தால் அதெல்லாம் இப்போ ரெக்டிஃபிகேஷன் ஆகிவிடும். உங்களுடைய மெடிசன், நீங்கள் நடந்துக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் மிக புஷ்டியாக இருப்பீர்கள். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு புகழும் பிறருடைய பரிந்துரைகளும் உங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷனும் மிகவும் போற்றுதற்குரியதாக இருக்கும். இப்போ 3ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. அது வந்து உங்களுடைய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, தன்னிலும் மேம்பட்டவருடைய ஆதரவு, கம்யூனிகேஷன், அதாவது தகவல்கள், பயணங்கள், அதன் மூலமாக காரியங்களை சாதிப்பது, உங்களுடைய திறமையை எந்த வகையிலால் வெளிக்கொண்டு வந்து அதன் மூலம் வெற்றி அடைவது, இதெல்லாம் கண்டிப்பாக செயல்படும். இதற்கு உங்களை சார்ந்தவர்களும் சமூகத்தை சார்ந்தவர்களும் உரிய நண்பர்களும் இரத்த பந்தங்களும் சற்று பக்கபலமாக இருப்பார்கள். இப்போ 11ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. இந்த 11ஆம் இடத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக சுப சோபனங்கள் சிறப்பாக நடக்கும். எந்த வகையிலிருந்து உங்களுக்கு வருமானம் வருகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வருவாய்களை 11ஆம் பாவம் கொண்டு வரும். திரவியம் தேடி திரைகடல் ஓடி திரவியம் தேடி என்றார்கள். அந்த திரைகடல் ஓடி திரவியம் தேடுகின்ற 11ஆம் பாவத்திற்கு அவருடைய பார்வை அபரிதமான வருவாயை கொண்டு வந்து சேர்க்கும். இதற்கு முன்பட்ட கடன்கள், இதற்கு முன்பட்ட சிரமங்கள், இதற்கு முன் எதை செய்ய முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த நீங்கள் உங்களுக்காகட்டும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காக அதை சிறப்பாக செய்து முடித்து சபாஸ் பெறுவீர்கள். தன்னிலும் மூத்தருடைய ஆதரவுகள் கிடைக்கும், அதிகாரியுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக நன்மையே ஏற்படும். பணம் கொடுத்து வாங்கும் எந்த முயற்சிகளும் பழுது போகாது, அது பயனுடையதாகவே இருக்கும். இதுபோல் நீங்கள் சில தர்மமும் சுபகாரியமும் பூஜைகளும் தெய்வீக வழிபாடுகளும் ஆலய தரிசனம் செய்து தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒரு பலத்தை நீங்கள் கூட்டிக் கொள்வீர்கள். ஆக 7ஆம் இடத்தினுடைய குருவால் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திட, அதாவது உங்களுடைய கோரிக்கைகளை குருபவானிடத்தில் வைக்கின்ற பொழுது அது எந்த வகையிலும் சற்று காலதாமதம் ஆனாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார் என்பது எல்லளவும் ஐயமில்லை. நீங்கள் மற்றும் இந்த நற்பலங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் குருவுடைய வக்ர காலத்தை மட்டும் கொண்டு சற்று எச்சரிக்கையாக செயல்படும். அதாவது அக்டோபர் 2024 முதல் ஜனவரி 2025 உள்ள காலங்களில் நீங்கள் பெரிய முயற்சிகள், எதிர்பார்ப்புகள், செய்ய வேண்டிய விஷயங்கள், பிறருக்கான பரிந்துரைகள், அந்த காலத்தில் செய்யக்கூடிய அந்த முயற்சிகள், சரீரம் சம்பந்தம், இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி போட்டு செய்தாலும் நன்மையே. உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரங்களை அந்த காலத்தில் இங்கே கடைபிடித்தால் கண்டிப்பாக அந்த ஒரு சிறிய பாதிப்புகள் கூட உங்களிடம் வராமல் குருவருள் திருவருளால் சப்தமஸ்தான குருவால் சகல சங்கடங்களும் நீக்கி நீங்கள் சந்தோஷமும் சர்வ நன்மைகளும் வசீகரமும் அடைந்து வாழ்வாங்கு வாழ்வீர்கள் இந்த குரு பயிற்சியில். விருச்சிக ராசி. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, விருச்சிக ராசி, இந்த ராசியிலே மனிதன்
பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாளில் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே என்பது போல் நம் வாழ்க்கையில் சோகங்கள் நிறைவாக இருக்கும். வாங்கிய கடனுக்கு மேல் வட்டி கொண்டு கொண்டிருப்பீர்கள். அதிகமாக சொல்லப்போனால் பலருக்கு வேலையிலே குழப்பம், மனதில் நிம்மதி இல்லை என்று சொல்வார். இவர்களுக்கு ஒரு அருமையான விஷயத்தை சொல்கின்றேன். ஒரு பலாமரத்து பலகை அல்லது ஒரு பலாப்பழத்தினுடைய கொட்டை விதை, பலாப்பழத்தை சாப்பிட்ட பின் அந்த விதையை ஒரு 11 விதைகளை எடுத்து தனியாக அந்த விதைகளை ஒரு பாத்திரத்திலே நட்டு வைத்து பாருங்கள். மண் பாத்திரத்திலே மண்ணை போட்டு அதிலே அந்த பலாமரத்து கொட்டையை நட்டி வைத்து அதில் எத்தனை முளைக்கின்றனவோ அதில் ஏதாவது ஒரு 4 செடிகளையாவது பத்திரப்படுத்தி வளர்த்து விநாயகர் கோயிலிலே கொண்டு அந்த மரத்தை நட வேண்டும். அந்த செடி இது எப்பொழுது நட வேண்டும், ஏன் நட வேண்டும்? விருஷம் என்பது மரம். நீங்கள் மரத்தை வெட்டக்கூடாது. எந்த பிரிவிலாவது எப்போவாவது ஒரு சிறு தவறு அங்கே நிகழ்ந்தோடும். அது ஒரு பெண்ணை ஒரு ஆணை வெட்டியது போல் அந்த விருஷத்தினுடைய வேகம் இருக்கும். அதற்கு என்ன செய்வது? ஒரு கன்னி பெண்ணுக்கு தானம் கொடுக்க வேண்டும். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் ஒரு கன்னி பெண்ணுக்கு செவ்வாய்க்கிழமை தானம் கொடுக்க வேண்டும். ஒரு கன்னி பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியது சுமங்கலி பூஜையினுடைய சாமான்கள், ஜாக்கெட் பிட்டு, மஞ்சக்கிழங்கு, மஞ்சக்கயிறு, குங்குமம், சீப்பு, கண்ணாடி, இப்படி 7 வகையான பொருட்களை வைத்து செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு கன்னி பெண்ணுக்கு தானம் கொடுங்கள். அதுவும் உங்கள் மகளுக்கே கொடுத்து கொண்டு நீங்களே வாங்கி கொள்ளக்கூடாது. பிற ஒரு கஷ்டப்படும் குழந்தையை கூப்பிட்டு தானம் கொடுத்து விட்டு அதன் பின்னால் அந்த குழந்தைக்கு ஒருவேளை உணவாது அளியுங்கள். வயிறார சாப்பிட்டு செல்லட்டும். நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய ஆசீர்வாதம் அன்னை பாலாவினுடைய ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறிய பரிகாரமாக இருப்பினும் வலிய வேலையை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனுசு ராசி அன்பர்களே, இப்போ நம்ம தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இப்போ ஏற்கனவே இருக்க அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் சென்ற குரு பெயர்ச்சி இருந்தது. அதான் குரு ஒரு ராசிக்கு நன்மையாக இன்னொரு ராசிக்கு சுமாராக தான் இருப்பார். இப்போ 6ஆம் இடத்துல போகிற ராசியை நம்ம நன்மை இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இவங்களுக்கு சில மறைமுகமான நன்மை தனுசு ராசிக்கு இருக்கு. காரணம் என்னென்றால் அவர் தனுசு ராசியும் மீன ராசியும் அவருடைய 2 ராசிகள். இப்போ ராசிக்கு அவர் கேந்திரமாகவும் வருவதால், இயற்கை சுவராக இருப்பதால் சற்று 6ஆம் இடத்துல மறைகிற போது நன்மைகளை தருவார். ஏனென்றால் உபயராசி, அவருடைய ராசி உபயராசியாக இருக்கிறது தனுசு. அந்த உபயராசிக்கு 6இல் குரு மறைகின்ற பொழுது கண்டிப்பாக சாதகமான பலன்களை தருவார் என்பது நூல்கள் கொடுக்கின்றன. அதனால் பொதுவாக இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில சிரமங்களை தருவார். அந்த சிரமத்திலிருந்து நீங்க நீங்குவதற்கான வழியையும் அடுத்தாப்புல காட்டுவார். இப்போ உங்களை கடன் வாங்க வைப்பார். நீங்க எதுக்காக கடன் வாங்குறீங்க, அது ஒரு நல்ல செலவாக இருக்கும். உங்க முதலீடை பிற இடத்துல நம்ம போட வேண்டி வரும், அல்லது மாற்ற வேண்டி வரும், அல்லது அதை வைத்து பணம் பெற வேண்டி வரும். இதெல்லாம் எதற்காக? மறு ஒரு முதலீடு, மறு ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் நடத்துவதற்காக, பிள்ளைகள் கல்யாணம் நடத்துவதற்காக, அல்லது வீடு கட்டுவதற்காக, அல்லது தொழில் துவங்குவதற்காக. இப்படி இந்த கடன்கள் யாவுமே நீங்கள் பெறக்கூடிய கடன்கள், பிறரிடத்தில் பெறக்கூடிய உதவிகள், பண முயற்சிகள் யாவுமே பிற சுப அம்சமாக அது கைகூடும். அதனால் அது தவறில்லை. ஆனால் வேலையில மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். என்னவென்றால் அந்த அதிகாரிகளுடைய கெடுபிடி கண்டிப்பா இருக்கும். நீங்க யாருன்னு இருந்தாலும் கூட ஏதேனும் வேலையை கூட தருவார்கள், இல்லை ஏதாவது மாற்றலாகக்கூடிய தன்மை ஏற்படும். இப்படி மாற்றி போனாலும் அங்கேயும் சில நிர்பந்தங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆக இந்த ஒரு வருடத்துல உங்களுடைய பணியில தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை அனுசரித்து நடந்தால் நமக்கு சாதகம் என்பதை மனதில் கொள்ளவும். கடன் வாங்குவதில் கடன் பத்திரங்கள் எதை வைத்து வாங்குகிறோம், குறைந்த முதலீடுகளில் வாங்கி நம்ம பயனடைய முடியுமா, முக்கிய தேவைதானா என்பதை நீங்கள் பரிசீலனை செய்து எதையும் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்து குருவால் பெரிய பாதிப்புகள் வராது, பாதகமும் கூட சாதகமாக மாறும். இப்போது அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குறிப்பா அந்த ஆரம்ப படிப்புல இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல கொஞ்சம் திணறடி வரும். அதுல நமக்கு மதிப்பெண்கள் பெறுறதுல கொஞ்சம் குறைவு இருக்கும். நாம எதை இலக்கா படிக்க நினைக்கிறோமோ அதுல சில சிரமங்கள் ஏற்படும். இதை பார்த்துக்கிறோம். உடல் ரீதியில கண், முகம், நரம்பு, கொலஸ்ட்ரால் இந்த வகையில் ஏதாவது பிணி பிரச்சனைகள் வரலாம். தக்க மருத்துவ ஆலோசனைகளை நீங்க மேற்கொள்ளணும். குடும்பத்தில் சில பொறுப்புகளை கூட அதிகம் எடுத்துக்கொள்ளாமல்
தன்னுடைய ஏதேனும் மனைவி பிள்ளைகளோட பொறுப்பாக விட்டு விட்டால் அதுவும் நல்லதும் கூட. அடுத்தாப்புல 10ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. இது வந்து ஜீவனஸ்தானம். அப்ப ஜீவனஸ்தானத்துக்கு இவருடைய பார்வை இருக்கனால செய்யும் தொழில், அதாவது வேலையில சிரமம் இருக்குன்னு முதல்ல சொன்னோம். இப்போ 10ஆம் இடங்கிறது சொந்தமான தொழிலை சொல்றது. இப்போ சொந்தமான தொழில் வியாபாரம் செய்பவர்கள், குறிப்பாக கூட்டின் அடிப்படையில் செய்பவர்கள், இவரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் தொழிலில் ஆவணங்களை சரியாக வச்சுக்கிறணும். ஏதாவது ரெய்டு வரலாம், அல்லது பணம் செலவாகலாம், அல்லது உங்களுடைய ஆவணங்களால் அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். இதை பார்த்துக்கணும். விலையுயர்ந்த பொருட்களை, எந்திரங்களை, சரக்குகளை தக்க பாதுகாப்பாக, இன்சூர் பாதுகாப்பாக செய்துக்க வேண்டும். ஆட்களிடம் பரிந்துரைகள், வரும் கஸ்டமர்களை எப்படி டீல் பண்ணுவது, இதெல்லாம் நீங்கள் முன்பின் யோசித்து சரியாக செய்ய வேண்டும். ஆமாம், அதில் வந்து நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். கௌரவ பதவிகள் இருந்தால் அதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேறொருவர் செய்த குற்றத்திற்காக உங்களை ஆட்கொள்ள நேரலாம். ஆனால் அந்த வகை நீங்கள் விழிப்பாக இருந்து கொண்டால் நன்மையே. புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, இப்போதைக்கு வேண்டாம், தள்ளி போடுங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போது 12ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. ஆக அயல்நாடு போகணுங்கிற உங்களுடைய எண்ணம் இருந்தால் அது கண்டிப்பாக வேண்டாம். அது மட்டுமல்ல, நீங்க எதுல பணம் போடுறீங்க, எதுக்காக செலவழிக்கிறீங்க, என்ன விஷயம், இந்த விரயம் எது என்பதை சரியாக தீர்வு செய்ய வேண்டும். அந்த தீர்வு சரியாக இருந்தால்தான் இந்த 12ஆம் இடத்து குருவின் பார்வையால் நீங்கள் பலன் கிரகிக்க முடியும். ஆக அதை தேவை என்றால் கடன்கள் வாங்கி சில விஷயங்களை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தன்னிடம் இருக்கக்கூடிய சேமிப்போ, தன் பொருட்களை வைத்து சொற்பமாக கடன் பெறுவதை இதை கொண்டு இப்போதைக்கு அதை செய்து இந்த ஆண்டை கடந்து வாருங்கள். அடுத்த குருப்பெயர்ச்சியில் அதை வெற்றியாக மாற்றிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் மனதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே தனுசு ராசி குருவுடைய அம்சம் கொண்ட ராசியாக இருப்பதனால அவங்க ஏற்கனவே நல்லது ஒரு சமயோஜிதமும் கெட்டிக்காரத்தனமும் அந்த அறிவாற்றலும் ஆன்மீகமும் அவருடைய இயற்கையாகவே இருக்கும். இப்போது 6ல் உள்ள குரு பகவானும் கூட சில சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பதுனால, அதனால இந்த சுபகிரகத்துடைய வீட்டில் இருப்பதுனால இந்த குருவால் வரக்கூடிய சில உபாதைகளை நீங்கள் அறிந்து குறிப்பிட்டு சில காரிய விஷயங்களை தள்ளி போட்டு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் சற்று பாதகம் இல்லாமல் சாதகமாக மாறும். அதே சமயத்தில் நீங்கள் நிர்பந்தமாக செய்ய வேண்டும் என்ற நிலைகள் இருந்தால் இந்த குருவுடைய வக்கர காலமாகிய 2024 அக்டோபர் முதல் ஜனவரி 2020 உள்ள காலங்களில் நீங்கள் செய்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. இந்த வக்கர காலம் உங்களுக்கு வாழ்வை வளமாக்கும், நன்மையாக குருவான் சில நல்ல வழிகளை உண்டாக்குவார். நிர்பந்தமான சூழ்நிலையில் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சமயோஜிதமாக எதையும் செய்தால் சக்சஸ் தான் என்பதை மனதில் கொள்ளவும். தனுசு ராசி அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, இதில் மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், உத்திராடம் 1 பாதம் இருக்கின்றது. இந்த தனுசு ராசியிலே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெண்கள் கோலாட்டம் என்று ஒன்றை அடிப்பார்கள். சின்ன வயது குழந்தைகள் 2 குச்சிகளை வைத்து கோல் போல் செய்து அதை அடித்து கோலாட்டம் என்று ஒரு நிகழ்வு நிகழும். உண்மையிலே ஆண்களுக்கு இந்த கோலாட்டம் உண்டா கிடையாதா, இந்த குரோதி என்பது தீருமா தீராதா, இதுவே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். உண்மையிலே ஆண்கள் கோலாட்டம் உண்டு, அது முருகப்பெருமான் கோவிலிலே உண்டு. அவர்களுக்கு கைகோளன் என்று பெயர். கைகோளன் என்பது ஒரு சமுதாய குறிப்பாக இல்லாமல் பொதுவாக முருகனுக்கு கஷ்டம் வரும் பொழுது 2 கோலாட்ட குச்சிகளை வைத்து ஆண்கள் 2 கோலாட்டம் ஆடுவதை நான் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். திண்டுக்கல் பக்கத்திலே ஒரு முருகன் கோவிலிலே இது நடந்தது. இன்றும் கஷ்டம் இருப்பவர்கள் கைகோளனாக மாறி 2 கைக்குச்சிகளை வைத்து அழகாக கோலாட்டம் விளையாடுங்கள். நீங்கள் எந்த வயது உடையவராக இருந்தாலும் சரி, இருவராக விளையாட கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் தீரும். அப்படி இல்லது அந்த கைகோளாது செஞ்சு யாராவது கோலாட்டம் ஆடுபவர்களுக்கு கொடுத்தீர்களானால் அதுவும் எந்த மரத்தில் செய்வது, வேங்கை மரத்தில் தான் செய்ய வேண்டும். வேங்கை மர குச்சி செய்து அதை செய்து கொடுத்தீர்களானால் நிச்சயமாக சொல்கின்றேன், தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டமின்றி சுவிச்சமாக வாழ்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது மகர ராசி அன்பர்களே, இப்போ நீங்கள் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார். அது மிகவும் சிறப்புடைய ஒன்றாகும். ஏற்கனவே மகர ராசிக்கு 7.5 சனி இருக்கு, மற்ற கிரகங்களை பெரிய பாதிப்பு இல்லை. ராகு ஒருவர் தான் அவங்களுக்கு நன்மையாக இருக்கார். இப்போ இந்த ராகுவோட மறு பிளஸ்ஸாக இப்போது குரு பகவான் வந்திருக்கிறது.
ஏழரைச்சனியுடைய பாதச்சனி பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தன்னை எந்த வகையிலாவது அதிலிருந்து விடுபட்டு வெற்றி அடைய முடியும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்திருக்க குரு பொதுவாக சந்தோஷங்களை தரும், ஆன்மீகங்களை அதிகமாக்கும், பலமுடையதாக செய்யும். உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக அது நிதர்சனமாக உங்களை தேடி வரும். அதில் எந்த மாற்றம் இல்லை. மேலும் அவர் இருக்கக்கூடிய 5வது வீடு உங்களுடைய ராஜயோக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடாகும். அதனுடைய உங்களுடைய தந்திரங்கள், உங்களுடைய உபாயங்கள், அந்த சமயோஜிதம், கெட்டிக்காரத்தனம், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சுய தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே நீங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றி நடை போடுவீர்கள். இதில் உங்களுக்கு பெண்கள், அதாவது தாய், மனைவி, சகோதரி, பெண் பணியாட்கள், பெண் முதலாளிகள், இவங்கெல்லாம் உங்களுக்கு எந்த வகையிலும் உறுதுணையாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய சுபகாரியத்தால் மிகவும் சிறப்பாக நடத்திடுவீங்க. அதனால ஓஹோன்னு நீங்கள் பேசப்படுவீங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று காசி ராமேஸ்வரம்லாம் சென்று கடவுளை வழிபட்டு பரிகாரங்களாக வந்தவர்களுக்கு இப்போது இறைவனுடைய அனுகிரகத்தால் அந்த புத்திர பாக்கியங்களும் மிகவும் பூரிப்பை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்லிணக்கமும், காதல் விஷயங்களும் மற்றும் கல்யாண காரியங்களும், எந்த ஒரு சுபகாரிய வைபவங்களும், கிரகப்பிரவேசங்களும் மற்றும் வயதானவர்களுடைய சஷ்டியாப்த பூர்த்திகளும், தெய்வீக பூஜைகள், யாகங்களும், விருத்திக்காக செய்யக்கூடிய எந்த வழிமுறைகளும் உங்களுக்கு பலவிதமான சந்தோஷங்களும் ஆனந்தமும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது அவர் 9ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை, பாக்கியஸ்தானத்துடைய பார்வை, தந்தை பிதுர் வழியால் ஏதேனும் பிரயோஜனங்கள் ஏற்படலாம். அரசாண்ட வகையில் ஏதேனும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தகப்பனார் மாமனார் வழியால் ஒரு பெரிய பணமோ பொருளோ சொத்தோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்றும் ஒரு கௌரவ பதவி ஏதேனும் உங்களை வந்திடலாம். கடல் கடந்து சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், படிப்பு, அந்த வேலை முயற்சி தடையின்றி நிறைவேறும். ஆதாய ஸ்தானத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு, லாபஸ்தானத்துக்கு. அப்போ நீங்க இரவு பகலாக உழைப்பீங்க, ஒரு தொழிலை முதலீடு போட்டிருப்பீங்க, ஒரு வேலையில் இருப்பீங்க, எந்த வகையில் பார்த்தா நீங்க செயல்படுவீங்க. இதுக்கு நீங்க நினைத்ததற்கு மேலாக உங்களுக்கு தக்க வருவாய்களும், அதற்கான ஆர்டர்களும், நல்ல முயற்சிகளும் எப்படியும் உங்களுக்கு கைகூட பெறுவீர்கள். ஆக குருவருள் திருவருள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளன. இப்போது அவருடைய பார்வைகள் அனைத்தும் பலமுடையதுதான், அதில் எந்த மாற்றம் இல்லை. 5ஆம் இடத்தில் கூடிய குரு பகவானால் வரக்கூடிய உங்க ராசிக்கு பார்ப்பது, பாக்கியத்தை பெற, ஆதாயத்தை பெறது எல்லாம் நன்மையே. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய அந்த குடும்பம், பணப்பரிவாற்றம், கடன் அடைப்பது, சுபகாரியங்கள், வேண்டியதை பெறுவது மற்றும் விவகார வியாச்சியங்களுக்கு ஒரு வெற்றியை அடைவது, தனது விருப்பம் அனைத்துமே மிகவும் சிறப்பாக அமையும். எந்த வகையிலாவது உங்களுக்கு ஒரு சிறப்பு பதவி, பொறுப்பு கண்டிப்பாக வந்து சேரும். பிறரால் நீங்கள் புகழப்படுவீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது குருவுடைய வக்ர காலத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்கணும். அதாவது அக்டோபர் 2024 முதல் ஜனவரி 2025 குருவுடைய வக்ர காலங்களில் நீங்க அந்த சிறிய அளவிலே எதையும் செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுக்கு குரு நன்மையா இருக்கார். அந்த வக்ர காலத்தில் உடனே சுப பலன்களை செய்திட மாட்டார். அந்த காலங்கள் மட்டும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் பொறுமையாக போய் செய்ய வேண்டியதை சரியா பரிசீலனை செய்து சரியாக செய்தால் உங்களுடைய அந்த நிலை, அந்த செயல்பாடு, அந்த சுப விரயம், அணுகுமுறை, ஆண்டவன் அனுகிரகம் பழுதில்லாமல் குருவருள் திருவருள் பெற்று மிகவும் சிறப்புடையதாக ஆக்கி அந்த ஏழரைச்சையினுடைய பாதிப்புகளிலும் இருந்து நீங்கி ஆரோக்கியமும் அதிர்ஷ்டம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள். மகர ராசி. மகர ராசி சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நிறைய பேர் குழம்பி போயிருக்கின்றார்கள். அதற்கு வழி உண்டா கிடையாதா என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். இதற்கு பெரும்பகுதியான வீடுகளிலே பாவை விளக்கு என்று ஒன்று கோயிலிலே இருக்கும். இறைவனுடைய தேவியினுடைய சிலைக்கு முன்பக்கம் வாசலிலே 2 பெண்கள் இப்படி விளக்கை இப்படி இரு கைகளிலே வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் நிற்பார்கள். அதற்கு பாவை விளக்கு என்று பெயர். இந்த பாவை விளக்கை நேருக்கு நேராக வைத்து வீட்டுக்குள்ளே வைத்திருக்கின்ற குடும்பமே பிரிந்து கொண்டிருக்கும் மகர ராசியிலே. அந்த பாவை விளக்கை கோயிலிலே நேருக்கு நேராக வைத்து இப்படி வைத்திருப்பார்கள். அப்படி வைத்திருக்கும் போது சண்டை வராது. இப்படி திருப்பி ஒரே டைரக்ஷனில் நேரே பார்த்து வைத்து விட்டால் மகர ராசி குடும்பம் பிரிந்திருக்கும்.
நான் பல வீடுகளுக்கு போகும்போது மகர ராசிக்காரர்கள் இருந்தால் அதை பார்த்து எடுத்து விடுங்கள், சண்டை வராது என்று சொல்வேன். சாமி, நீங்கள் சொன்னபடி சண்டை வரவில்லை என்பார்கள். உண்மையிலே அந்த பாவை விளக்குக்கும் இந்த மகர ராசிக்கும் ஒரு பெரும் தொடர்பு உண்டு. அதேபோல் கோவிலிலே, அம்மன் கோவிலிலே மீனாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி, காமாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி, விஷாலாட்சியாக இருந்தாலும் சரி, சாந்தமான தெய்வங்கள். இந்த தெய்வங்களுடைய பாவை விளக்கு கண்டிப்பாக கோயில்களிலே இருக்கும். அதிலே தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் ஏற்றும் போது நெய் விளக்கு ஊற்றி அதிலே ஒரு திரியை போட்டு அந்த தீபத்தை ஏற்றி அந்த தேவிக்கு பூஜை செய்தபின் பாவை விளக்குக்கு தீபம் ஏற்றியவர்கள் கண்டிப்பாக அந்த பாவை விளக்குக்கு 2 பாவைகள் இருக்கும். அந்த 2 பாவைகளுக்கும் ஒன்றில் வெண்தாமரையும் ஒன்றில் சிவப்பு தாமரை பூவையும் அதன் மேல் அணிவிக்க வேண்டும். அணிவித்து வணங்கி ஒரு வந்தீர்களானால், தீபதூபம் காட்டினால் அங்கே உள்ள அர்ச்சகரிடம் சொல்லி தீபதூபம் காட்ட சொல்லி வந்தீர்களானால் அந்த குங்குமமே உங்கள் வாழ்க்கையை, மகர ராசியை உயர்த்தும். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது போல் அந்த குங்குமம் சரித்திரம் பேசும், சரித்திரம் ஓடும். அதனால் சொல்லுகின்றேன், அந்த பாவை விளக்குக்கு பூஜை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கும்பராசி அன்பர்களே, இப்போ உங்கள் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த 4ஆம் இடம் அவருக்கு ஏற்ற இடமில்லை, அது கேந்திர வீடும் கூட, சுபகிரகத்திற்கு அது தோஷமான வீடும் கூட. ஆக இந்த அர்த்தாஷ்டம குருவால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு சென்மச்சனி, 2இல் ராகு, 8இல் கேது, இப்போ வருஷக்கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானும் நன்மை இல்லை. ஆக வருஷ கிரகங்கள் அனைத்துமே உங்கள் ராசிக்கு நன்மை இல்லை. இப்போது உங்கள் ராசிக்கு ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கோ அது ஜாதகத்தில் நன்மையாக இருந்து அதனுடைய தசாபுத்தி நடந்தால் மட்டுமே கும்பராசிக்காரர்கள் நன்மையை அடைய முடியும். இல்லையேல் இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு சிறப்பு கிடையாது. அடுத்த குரு பயிற்சி தான் நன்மை. அதுக்கு அந்த அர்த்தாஷ்டம குருவில் நமக்கு குருவால் என்ன ஒரு பாதிப்புகள் வரும் என்பதை பார்ப்போம். இப்போ 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கனால நம்மளுடைய முதல்ல சுகம், நம்மளுடைய உயர் படிப்பு, வீடு, வாகனம், இந்த வகை முயற்சிகளில் நமக்கு தொய்வை தரும், அதாவது பாதிப்பை தரும். இதில் நீங்கள் படிக்கிறது படிச்சுதான் ஆகணும். அதை எந்த வகையிலாவது செலவழித்து அலைஞ்சு சிரமப்பட்டு படிச்சிடலாம். ஆனால் இந்த வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், நம்ம சுகமாக இருக்கணும், லக்ஸர்னு விரும்புனீங்கன்னா அது சரியாக நடக்காது. அந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி போடணும், நல்லா கவனமாக இருக்கணும். தாயுடைய சௌரியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். அதுக்காக மருத்துவ செலவு வரலாம், சிலருக்கு கண்டம் காட்சிகள் கூட வரலாம். அது நீங்கள் கவனம் தேவை. இப்போது இவர் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஆயுள் ஸ்தானம். அப்போ அந்த ஒளிவு மறைவுகள், நீங்கள் யாருக்காவது பயந்து ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி அதனால் தலைமறைவாகிறது, அல்லது ஏதேனும் ஒரு சொத்துக்களை விற்று அதை கட்ட வேண்டிய நிர்பந்தம், அல்லது எந்த வகையிலாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி நீங்கள் மன பலவீனத்தை அடையக்கூடிய வாய்ப்பாக காட்டுகிறது. அது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆக நீங்கள் இந்த 8ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கனால ஒரு விஷயம் இருக்கிறது. மந்திரங்கள் மூலம், பாராயணங்கள் மூலம், தர்மத்தின் மூலம், அவர் சக்திக்கு தகுந்த யாகங்கள், பூஜைகள் மூலம், தெய்வ வழிபாடுகள் மூலம், சரியாக நடந்துக்கும் விதம் மூலம் நீங்கள் கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா இந்த 8ஆம் இடத்தால் வரக்கூடிய கெடுபலன்கள் இருந்து எப்படியாவது இறைவனுடைய அனுகிரகத்தால், பிறர் உதவியால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். 10ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. இது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். ஆக சில பொறுப்புள்ள பதவியில் இருப்பாங்க, அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவங்கள எந்த வகையிலாவது நம்ம கீழே இறக்கணும், இவளுக்கு ஒரு கெட்ட பேரை, அவப்பேரை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் உலவி கொண்டு இருக்கிறது. அதனால் அதை பார்த்துக்கணும். சுயமான தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட அதிகாரிகளுடைய இடைஞ்சல், ஆவணங்கள் சரியாக, ஆவணம் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பினாமிகளை நம்பக்கூடாது, பிரச்சனைகள் வரும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சுயதொழில் முயற்சிக்கு இப்போதைக்கு நீங்கள் போக வேண்டாம். கிடைக்கும் தொழிலை மிக எளிமையான முறையிலே ஏற்று செய்து இறையர்களோட இந்த ஆண்டை கடந்து வாங்க. இதனுடைய உழைப்பெல்லாம் பின்னாடி பயின்றுகிற ஒரு விதையை மனதில் விதைத்து நீங்கள் செயல்பட்டால் நல்லது. 12ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. இந்த 12ஆம் இடம் என்பது என்னன்னா, வெளிநாடு போய் வேலை பார்க்கறது, தன் சொந்த ஊரை விட்டு தள்ளி போய் வேலை பார்க்கறது, இது ரெண்டும் உண்டு. தன் பெற்றோர்களை விட்டு ஒருத்தர் தள்ளி போய் இருக்கணும், அல்லது தன் பெற்றோர்களை விட்டு தன் குடும்பத்தை தள்ளி போய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நரம்பு, மற்றபடி மறைமுக உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய பிணிகள், பிரச்சனைகள், ஏதேனும் ஒரு வகையில் குறைபாடுகள்,
மருத்துவத்தால் அதிக பணச்செலவுகள் இப்படி ஏற்படலாம். அதாவது ஒரு பணம் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே வேற ஒரு செலவு காத்து ரெடியாக நிற்கும். அப்போ நம்ம வந்திருக்க பணத்தை செலவழிக்க வேண்டியது சில நிர்பந்தத்தில் கடன்பட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். ஆக உங்களுடைய அற்ப சுகங்கள், கடன்பட வேண்டிய சூழ்நிலைகள், ப்ராப்பர்ட்டிகளை வைத்து பணம் பெறட்ட வேண்டிய நிலைகள் இதெல்லாம் இருக்கு. ஆக தன்னையும் தன் குடும்பத்தையும் ஜீவனத்தையும் இருப்பதை கொண்டு எதையும் செய்து செக்யூரிட்டியாக நீங்க எதையும் பார்த்துக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு அதிகம் தெய்வ உபாசனையும் நல்லோர் ஆலோசனையும் பிறருடைய பக்கபலமும் தேவை. இதில் நீங்கள் அகலக்கால் வைத்து விடுவார்கள். இருப்பதை கொண்டு நல்லது பண்ணி இந்த குருப்பெயர்ச்சியை நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக அடுத்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும். இந்த குருப்பெயர்ச்சியில அவருடைய வக்கர காலம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்டோபர் 2024 முதல் ஜனவரி 2025 வரை உள்ள காலங்களில் சில சொற்ப நன்மைகளை குரு வக்கரமாக இருக்கிறவோ நீங்கள் நடத்திக்கலாம். ஆக அது எந்த வகையிலும் உங்களுக்கு சற்று நிறைவேற்றுவார். உங்கள் மன சந்தோஷப்படும்படியான சில நிகழ்வுகள், சில வாய்ப்புகள், தேச முன்னேற்றங்கள், கிடைக்கும் பணியினால் கொஞ்சம் பண வருவாய்கள், பிறருடைய உதவிகள், இவற்றின் மூலமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சற்று சரியாக செய்து பொறுமையாக செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த வக்கர காலம் உங்களுக்கு சற்று வசந்தத்தை தரக்கூடிய காலமாக இந்த நிகழ்வுகள் இருக்கும். பிறகு உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கும்பராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, கும்பராசி என்பது ஒரு நல்ல நிலை, ஜென்மச்சனி. அங்கிட்டு குரு 4ஆம் இடத்தில். என்ன செய்வது, யாரை கேட்பது? சோதனை மேல் சோதனைன்னு படித்த மாதிரி அடிதாங்கும் உள்ளம் இது இடி தாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா என்பது போல் சோதனைக்கு மேல் சோதனை வருகின்றது. இதில் ஒரே ஒரு பியூட்டி என்னவென்றால் சதயம் நட்சத்திரம் உள்ளே இருக்கின்றது. சதபிசக் என்னும் 100 நட்சத்திர கூட்டங்களை கொண்டது. இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் உண்டு. எப்பொழுதுமே அவரை சுற்றி நிறைய நண்பர்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு பசுமாடு, அது மண் சிலையாக இருந்தாலும் சரி அல்லது மரக்கட்டையால் செய்யப்பட்ட மண் பசுமாடாக இருந்தாலும் சரி, அந்த பசுமாடுவை காமதேனுவாக வீட்டிலே வாங்கி வைத்து காமதேனுவாக நினைத்து அதற்கு புஷ்பமிட்டு பொட்டு எல்லாம் வைத்து அதற்கு ஒரு சின்ன பூ மாலை அணிவித்து வேட்டி துண்டு சாற்றி அந்த பொம்மை யார் கையால் செய்ய வேண்டும், மரக்கட்டையாலும் சரி மண்ணானாலும் சரி, அதை செய்ய வேண்டியது இல்லத்தரசிகளே அல்லது உங்கள் பெண் குழந்தைகளே. இதில் யாராவது ஒருவர் இந்த உருவத்தை வைத்து மரக்கட்டையோ அல்லது மண் பொம்மையோ பசுமாடு அல்லது காமதேனு சிலை வைத்து வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள். அன்று சுத்த சைவமாக இருக்க வேண்டும். தலைக்கு தலையணை வைத்து உறங்கக்கூடாது. வெறும் கையை வைத்தே உறங்க வேண்டும். பெட்டில் கூட படுக்கலாம், ஆனால் தலைக்கு தலையணை உயரமாக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி காமதேனுவுக்கு அந்த வீட்டிலே இந்த 1 ஆண்டுகள் எத்தனை வாரங்கள் வெள்ளிக்கிழமை வருகின்றதோ அத்தனை வெள்ளிக்கிழமைகள். சில நேரம் பெண்களுக்கு தலைக்கு குளிக்கும் நாட்கள் வந்துவிட்டால் தாய் செய்ய முடியாவிட்டால் மகள், மகள் செய்ய முடியாவிட்டால் மாமியார், யாரோ ஒருவர் அந்த வீட்டில் அதை செய்து வைத்துவிட்டு அதன் பின்னால் இதை எங்கே சேர்க்க வேண்டும், எங்கே சேர்த்தால் புண்ணியம், இந்த எதிர்ப்புகள் அத்தனையும் மறைந்து இதை பார்க்கடையில கடையும் போதுதான் கற்பக விருட்சம் காமதேனு எல்லாம் வந்தது, அமிர்தம் முதற்கொண்டு வந்தது. இந்த காமதேனுவை கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உங்கள் வீட்டிலேயே ஒரு சுவற்றுக்குள் வீடு கட்டுவீர்கள் அல்லது சொந்தமாக ஒரு சொத்து வாங்குவீர்கள், அதுவரை பத்திரமாக வைத்திருங்கள். அதன் பின்னால் உங்கள் வீட்டிலே நிலைப்படி வைக்கும் இடத்திலே வலது பக்க ஓரத்திலே தோண்டி இந்த சிலையை உள்ளே வைத்து பூசி விடுங்கள். கண்டிப்பாக எத்தனை தலைமுறைகளானாலும் சொத்து அழியாது, செல்வம் குறையாது, பணம் வந்து கொண்டே இருக்கும். சந்தேகம் இருப்பின் ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளவும். பொது மீனராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான். உங்கள் மீனராசிக்கு அதே மாதிரி தான். ஜென்மத்தில் ராகு, 7இல் கேது, 12இல் சனி. இப்போது ஏற்கனவே குரு நல்ல இடத்துல இருந்தார், இப்போ மாறி இருக்கிற நன்மையா இல்லை. 3ஆம் இட குரு கோச்சார பயிற்சி ரொம்ப கோளாறான ஒன்று. அதனால் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் இப்போ உங்களுக்கு 3ஆம் இட குருவால் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு
அதிக சந்தர்ப்பம் உள்ளது. ஏமாற்றங்கள் ஏற்படலாம், எதிரிகள் உருவாகலாம். நீங்க மிகப்பெரிய கெட்டிக்காரராக கூட இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த கெட்டிக்காரத்தனத்துக்கே யாருன்னு அசைச்சு காட்டக்கூடிய ஒரு சோதனையான நிலை 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். அதுவும் தேவகுரு அசுரகுரு வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு எதிரிகள் யாருமில்லை, உங்கள் அருகாமையிலே பக்கத்திலேயே உள்ளே இருக்கலாம். அது வேலையாகட்டும், குடும்பமாகட்டும், உறவுகளாகட்டும், வெளியிடமாகட்டும். அதனால அக்கம் பக்கம் அடுத்தவர்களை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்பம் தொழில் ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆக எந்த வகையிலுமே நீங்கள் மிகவும் நல்லதொரு முயற்சிகளோடு அணுகுமுறையாகத்தான் இருக்க வேண்டும். இப்போது இந்த 3ஆம் இட குரு எந்த இடங்களை பார்க்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப நீங்க பிறருடைய உறுதுணை கண்டிப்பா வேணும். 7ஆம் இடம் வந்து ஒரு கூட்டு முயற்சியை படுத்தும். இந்த 7ஆம் இடத்துக்குடைய பார்வை இருக்கிறதுனால அந்த பார்வை நல்லது பெறணும்னா நாம பிறரை எதிர்க்க கூடாது, அவர்கள் நம்ம தன்வசப்படுத்த வேண்டும். அப்ப தெய்வத்தையும் தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாராயணங்கள், பக்திகள், பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், ஜபம், தொழுகைகள், இதன் மூலமாக தன்னை வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக குரு தன் மனம் இறங்கி கெடுதல்களில் நாம் ஈடுபடாமல், ஒரு கெட்டதில் மாட்டிக்கொள்ளாமல், எந்த வகையிலும் நமக்கு ஒரு நல்ல மனிதரோ தெய்வ அனுகிரகத்தால் உதவிகள் பெற்று நமக்கு தேவையான சொற்ப விஷயங்களை நாம் செய்து கொள்ள முடியும். அங்கடுத்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பரிகாரத்துக்கு 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஆக இந்த 9ஆம் இடத்தினுடைய இவருடைய பார்வையால் நமக்கு முன் சேமித்து வைத்திருந்த பணம், அல்லது முன் நாம் வைத்திருந்த சொத்து, இல்லை நமக்கு வர வேண்டிய நிலுவை, இல்லை நமக்கு தர வேண்டியவர்களால் வர வேண்டியது, இல்லை எதிர்பாராம சில விஷயத்துக்காக அந்த பணம் வருது, இவைகள் மூலமாக தன் தேவைகளை சரியாக செய்து யாரிடத்திலும் சிரமப்படாமல் கைகட்டி நிற்காமல் ஏதோ ஒரு கௌரவமாக இந்த பாக்கியஸ்தான பார்வையால் ஓரளவு நன்மைகளை குருவால் நீங்கள் பெற முடியும். ஏன்னா குரு உங்களுக்கு ராசியாதிபதி அல்லவா. தன் வீட்டில் பிறந்தவர்களை எந்த வகையில் அவர் தடுமாற்றம் செய்யவிட மாட்டார். சஞ்சாரம் சரியில்லை என்றாலும் ஏதேனும் ஒரு வகையில் வழியை காட்டுவார். அதை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்கு. இது வந்து லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம். ஆக இந்த இடத்துக்கு இவருடைய பார்வை மிக முக்கியம். இந்த பார்வையால உங்களுடைய பேச்சு, எழுத்து, செயல், நல்ல அணுகுமுறை, ஆள்பலம், இவைகள் எல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் நீங்க நினைச்சுக்கங்க. இப்ப நம்மட கையில பணம் இல்லை என்றாலும் பிறரால் உதவிகள் கிடைக்கும். நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும், இறையருளால் நமக்கு அது கிடைக்கும். நமக்கு இது வர வேண்டியது வரலையே, வராம போனாலும் அது ஒரு நன்மையே. தன் சரீரம், ஆரோக்கியம், உழைப்பு, பணிகள், இதுல நீங்க மிகவும் சரியாக நடந்து கொண்டால் இதனுடைய பலாபலன் உங்களுக்கு உரிய நேரத்தில் பயனுடையதாக செய்வார். ஆக 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால பரிகாரம் மேற்கொண்டால், குரு வந்து பரிகாரத்துக்கு மிகவும் இலகியவர், ஆன்மீகத்துக்கு மிகவும் தொடர்புடையவர். எண்ணற்ற சித்தர்களையும் ராசிகளையும் ஞானிகளையும் தெய்வ குரு மகான்களையும் ஆசிகள் பெறுவது, சேத்திராடனங்கள் சென்று வருவது, குருஸ்தலங்களுக்கு சென்று வருவது, தன்னால் முடிந்த வழிபாடு செய்து யானைக்கும் பசுவுக்கும் உணவு தருவது, கால்நடைகளுக்கு உணவு கொடுப்பது, மற்றும் சாது சந்நியாசிகளுக்கு உதவுவது, இறைவனை எந்த வகையிலாவது அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து புஷ்ப அலங்காரத்தோடு பார்ப்பது, பாமாலை பூமாலை கொண்டு இறைவனை தொழுவது, இதெல்லாம் நீங்கள் செய்தால் கண்டிப்பாக இந்த 3ஆம் இட குருவால் வரும் எந்த ஒரு கெடுபலங்களும் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஏதேனும் ஒரு சொற்ப நன்மையை அவர் செய்ய போகிறார் என்றால், அவருடைய வக்கரகாலம் என்று சொல்லக்கூடிய அக்டோபர் 2024 அக்டோபர் முதல் ஜனவரி 2025 வரையில் உள்ள காலகட்டங்களில் சொற்ப நன்மையை தருவார். அப்ப நீங்க நிர்பந்தமாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எதுவாக இருப்பினும் அந்த காரிய விஷயங்களையும் அதனுடைய அமைப்புகளையும் அப்போது நீங்கள் எடுத்து செய்தால் அதற்கு உங்களுடைய நிலைக்கு இறையருளும் ஆள்பலமும் இதர சூழ்நிலைகளும் அமைந்து நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சொற்ப நன்மைகளை செய்து ஓரளவு திருப்திப்பட்டு இறையருளோட இந்த ஆண்டின் குருப்பெயர்ச்சியை நீங்கள் எளிதாக கடந்து ஓரளவு நீங்க சாதிக்க முடியும் மனதில் கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக பரிகார குருவால் இந்த மீனராசிக்காரர்கள் பயன்பெற முடியும் என்று கூறி, இதுவரை 12 ராசிகளுக்கும் உங்களுக்கு பலன்களோட விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த 12 ராசிக்கு உரிய பரிகாரங்களை என்னுடைய ஜாம்பான் சுவாமிகள் அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். அந்த பரிகாரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சரியாக கடைபிடித்தால் வாழ்க்கையில் எந்த பாதிப்புகள் பாதகங்கள் இருந்தாலும் அவைகள்லாம் நீங்கி குருவருள் திருவருளால் நீங்கள் நினைத்ததை நினைத்து அந்த இறையருளால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்று குருவருள் திருவருளால் நீங்கள் வாழ்வாங்க வாழ்வீர் என்று கூறி வணங்கி வாழ்த்தி
இந்த குருப்பெயர்ச்சி பலனை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீனம் ராசி 3 குரு. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்ப மாட்டோம். ஏனென்றால் தனக்கு வந்தால் தானே தனக்கு தெரியும். 3 குரு என்பது முயற்சி ஸ்தானத்தில் உள்ள குரு. அது சுபமாக வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது ஒரு கேள்விக்குறி. பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் அங்கே குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலே செஞ்சிருக்கின்றார். அங்கு உத்திரட்டாதி ரேவதி 4 பாதம். இதில் கண்டாந்தகம் ரேவதி 4ஆம் பாதம். கடைசி பாதமாக வந்து கண்டாந்தகமாக வருகின்றது. இது என்ன செய்வது? அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்தால் கூட அவன் கை குஷ்டமாகி விட்டால் எப்படி அள்ளி கொடுப்பான்? இவன் கை ஒடிந்து விட்டால் எப்படி? அதே போல்தான் இந்த நிலை. இருக்கின்றதை விட்டு பறக்கின்றதுக்கு ஆசைப்படக்கூடாது. கோபுரத்தின் மேல் ஏறி நின்றாலும் குறி தவறாமல் வாழ்வது என்பது ஒரு பெரிய விஷயம். இதற்கு ஏறும் கலப்பையும் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விவசாயி அல்லது ஒரு ஏற்கலப்பை வீட்டிலே வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டோ அதற்கு ஒரு தொட்டு வணங்கியோ செய்ய வேண்டும். இது என்று செய்ய வேண்டும். ஆடி 18ஆம் பெருக்கன்று செய்யலாமா, இல்லை மாதம் மாதம் செய்யலாமா என்று கேட்பீர்கள். ஒன்றும் வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தன்று மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரத்தை எடுத்து அந்த ஏற்கலப்பை உழுகையை தொட்டு கும்பிட்டு அந்த விவசாயிக்கு ஏதாவது ஒரு தர்மங்கள் செய்து வாருங்கள். நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களை குரு பகவான் காப்பாற்றுவார் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.